இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்கள். அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆகச் சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி. அனைத்திற்கும் நன்றி. ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றி. நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம். கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம். அன்பின் காணிகையாய் ஈன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசீரோடும்
எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 690வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் வியன் உலகம் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். அவ்வரிசையில் இன்று நமது தளத்தில் தொடர் நிகழ்வாக அரங்கேறி வரும் சரித்திரம் படைத்தவர்கள் என்ற அற்புதமான தொகுப்பின் கீழ் நம்மிடையே சிறப்புரையாற்றி வருபவர் அன்பு ஐயா கவிஞர் கர்டோசா அவர். நிறைய பட்டங்களை பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. கிட்டத்தட்ட 15ற்கும் மேற்பட்ட இளங்கலை மற்றும் முதுகலை மற்றும் முனைவர் பட்டம் சார்ந்த நிறைய கற்றலை தமக்குள் அன்றாடம் விதைத்து கொண்டிருப்பதில் வல்லவராக இருப்பவர் அன்பு சகோதரர் அவர்கள். எப்பொழுதுமே எளிமையான ஒரு பயணத்தை மேற்கொள்வதில் வல்லவராக இருப்பவர் அன்பு சகோதரர் அவர்கள். தெளிந்த கருத்துக்கள், நிறைந்த அனுபவங்கள் மற்றும் தமது குழந்தை பருவம் முதல் தஞ்சாவூர் அம்மாப்பேட்டையில் இருந்து தமது அந்த வாசிப்பு அனுபவத்தை துவங்கியவர் இன்றளவும் அதை கைவிடாமல் ஆயிரக்கணக்கான புத்தகங்களை கடந்து அவரது பயணம் இன்றளவும் பயணித்து வருகின்றது. இத்தகைய சிறப்பு மிக்க ஆளுமை இன்று நம்மிடையே நமது எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளராக இணைந்து கொண்டுள்ள தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் உங்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் என்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை சரித்திரம் படைத்தவர்கள் என்ற அற்புதமான தொடர் நிகழ்வில் கார்ல் மார்க்ஸ் அவர்களுடைய சரித்திரங்கள் சார்ந்த பகிர்வுகளை இன்று கேட்போம். நமது வாழ்வியலை இன்னும் வசந்தமாக்குவோம். நன்றி. இனிய வணக்கங்கள் சகோதரரை. வலதுபுறம் கீழ் மூலையில ஒளிவாங்கியோட இணைப்பு இருக்கும், அதை எடுத்துட்டு கொஞ்சம் பேசலாம். நன்றி. பெற்றெடுத்த தாய்க்கும் வளர்த்தெடுத்த தமிழுக்கும் முதல் வணக்கம்.
சரித்திரம் படைப்போம் தளத்தினுடைய சரித்திரங்களை துடைத்துக் கொண்டிருக்கிற, மக்களுடைய அறியாமையை துடைத்துக் கொண்டிருக்கிற, மக்களுக்கு நாளும் அறிவுரைகளை அறவுரைகளை தந்து கொண்டிருக்கிற சரித்திரம் படைப்போம் குழுவிற்கு மீண்டுமாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு ஐயா ஆரோக்கிய பிரிட்டோ அவர்களுக்கும், அன்பு ஐயா ராமச்சந்திரன் ஐயா அவர்களுக்கும், கற்பகம் அம்மா அவர்களுக்கும், விஜயா அம்மா அவர்களுக்கும், சேவரி அவர்களுக்கும், இன்னும் இந்த இலக்கிய தளத்தை சார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் சில பேர் எனக்கு பேர் ஞாபகம் இல்லாமல் விடுபட்டிருக்கிறது. ஆகவே அவர்களுக்கும் நான் வணக்கம் வைத்ததாக இங்கே தளத்தில் இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 690 என்று ஐயா சொன்னார்கள். 690 கூட்டங்களை நடத்துவது என்பது ஏதோ கேட்பதற்கு எளிமையாக அல்லது சாதாரணமாக தெரியலாம். இத்தனை கூட்டங்கள் நடத்துவது எத்தனை சிரமம் என்பது அதை கூட்டம் நடத்துபவர்களுக்கும், அதை ஒருங்கிணைப்பவர்களுக்கும், அதை அந்த விருந்தினர்களை கூட்டி வந்து அவர்களை தேதியிட்டு அவர்களுக்கு மாலையிட்டு மரியாதை செலுத்துவது போல அவர்களை நீங்கள் எடுத்து வந்து அவர்களை பேச வைப்பது என்பதே மிகப்பெரிய ஒரு கடினமான காரியம். அதையெல்லாம் மிக எளிமையாக அல்லது அதை சர்வ சிரத்தையோடு செய்து கொண்டிருக்கிற அனைவருக்கும், குறிப்பாக ஆரோக்கிய பிரிட்டி ஐயர்களுக்கு மீண்டுமாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் உலகத்தை மாற்றி போட்ட ஒரு 10 பேரை நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்னால் அவர்கள் உடனே சொல்லுவார்கள், இயேசு கிறிஸ்து என்பார்கள், காந்தி என்பார்கள், அம்பேத்கர் என்பார்கள், நெல்லின் என்பார்கள். இப்படி ஒவ்வொருவரையும் சொல்லிக்கொண்டே போவார்கள். அதிலே முதல் மனிதனாக வந்து நிற்பவன் கார்ல் மார்க்ஸ். ஏன் கார்ல் மார்க்ஸை அப்படி சொல்லுகிறோம் என்று சொன்னால், உலகத்திலே 2 இனம்தான் இருக்கிறது. நீங்கள் சொல்வீர்கள், படித்தவர்கள் இருக்கிறார்கள், படிக்காதவர்கள் இருக்கிறார்கள், அறிவாளிகள் இருக்கிறார்கள், முட்டாள்கள் இருக்கிறார்கள். இப்படி இப்போ ஒவ்வொன்றையும் சொல்லி தொழில் அப்படி சொல்லிக்கொண்டே போகிற போது 2 விஷயத்தில் தான் உலகம் நிற்கும். ஒன்று பசியப்பக்காரன், இன்னொருத்தன் புலியப்பக்காரன். ஒருவன் தொழிலாளி, ஒருவன் முதலாளி. இதுதான் இந்த வயிற்றுக்கும் இந்த தொழிலுக்குமான, வயிற்றுக்கும் உயிருக்குமான ஒரு போராட்டத்துல அதிகமாக வெற்றி பெறுகிறது இந்த வயிற்று பசிதான். இதைத்தான் பிரெஞ்சு புரட்சியில அன்றைக்கு கண்டோம். பிரெஞ்சில இப்போ புரட்சி நடைபெற்ற போது ஜார்மனுடைய அந்த ஆட்சியிலே மிகப்பெரிய ஒரு போராட்டம் எப்படி நடைபெற்றது சொன்னால், மக்களை அவன் மக்களாக மதிக்கவில்லை. ஆகவே மக்கள் எல்லாம் வெகுண்டெழுந்தார்கள். பிரெஞ்சு புரட்சி ஏற்பட்டது, ரஷ்ய புரட்சி ஏற்பட்டது. இப்படி இதெல்லாம் பசியால் வந்ததுதான். பசியாலும் உணர்வாலும் ஒரு வந்த போராட்டங்கள் அவை. இன்னும் சொல்ல போனால், கார்ல் மார்க்ஸை ஏன் நாம் தூக்கி கொண்டாடுகிறோம் அல்லது ஏன் அவரை உலகம் இன்று வரையும் வைத்து பாதுகாக்கிறது, அது அவரை மரியாதை செலுத்துகிறது என்று சொன்னால், அந்த அறிவியல் கண்டுபிடிப்புக்கெல்லாம் அப்பாற்பட்டு அவன் ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடித்தான். என்னவென்றால், இந்த முதலாளி வர்க்கமும் தொழிலாளி வர்க்கமும் என்றைக்கு இருக்கிறதோ அன்றைக்கு வரை இந்த உலகம் கண்டிப்பாக சமநிலை எய்த போவதில்லை என்பதை அவன் கண்டுபிடித்தான். எப்படி புத்தன் வந்து ஆசைக்கு நீங்கள் ஆசையை விட்டுவிட வேண்டும் என்று சொன்னானோ, ஆசைதான் மனிதனுடைய துன்பத்திற்கெல்லாம் காரணம் என்று சொன்னானோ, அதே போல இந்த வர்க்க போராட்டம் என்பது ஏழைக்கும் பணக்காரனுக்கும் அல்லது முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய சவாலை அல்லது மிகப்பெரிய ஒரு இடைவெளியை ஆராய்வதாகும். 1818 ஆண்டு மே மாதம் 5ஆம் தேதி ஜெர்மனியிலே பிறந்தவன் கார்ல் மார்க்ஸ். ஒரு யூத குடும்பத்திலே பிறந்தவன். தந்தை ஒரு வழக்கறிஞர். உங்களுக்கு தெரியும், வழக்கறிஞர் என்று சொன்னால் எத்தனை அந்த காலத்திலே எத்தனை மதிப்பு, மரியாதை, எவ்வளவு பணம் சம்பாத்தியம் என்பதெல்லாம் தெரியும். ஏன்னா அந்த அளவிற்கு அன்றிலிருந்து இன்று வரையில் வழக்கறிஞர்களுக்கு நல்ல ஒரு மரியாதை இருக்கிறது அல்லது ஒரு சம்பாத்தியம் இருக்கிறது. ஏனென்றால்
நாம் எப்பயுமே மனிதனுக்கு 2 குணங்கள் உண்டு. ஒன்று, உறவாக இருக்க மாட்டோம், அல்லது நம்மோடும் உறவாக இருக்க மாட்டோம். நமக்குள்ளே 2 கருத்து ஒரு ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு 2 கருத்து பேசிக் கொண்டிருப்போம். ஆக விவாதங்கள் வருகிற போது, சண்டை வருகிற போது அதை சமாதானப்படுத்த அல்லது தீர்த்து வைப்பதற்காக நாம் நீதிமன்றத்தை அல்லது ஒரு நடுவரை நாடுகிறோம். அதற்கு ஒரு வழக்கறிஞர் தேவைப்படுகிறார். ஆக கடைசி மனிதன் இருக்கிற வரை எப்படி பசி இருக்குமோ, எப்படி உடை தேவையோ, எப்படி உணவு தேவையோ, அதே போல ஒரு வழக்கறிஞர் தேவை. அந்த தொழிலை மிக சாமர்த்தியமாக அந்த காலத்திலே பலர் செய்திருக்கிறார்கள். எங்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள் எடுத்துக்கொண்டால் நிறைய பேர் வழக்கறிஞர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் ஆனால் அவர்கள் அதை சம்பாதிக்கவில்லை, அது வேறு விஷயம். ஆனால் இந்த வழக்கறிஞர் தொழிலை அவருடைய கார்ல் மார்க்ஸ் அவருடைய தந்தை அவர்கள் செய்தார்கள். ஆகவே இவருடைய பள்ளி படிப்பு என்பது ஒரு 12 வயது வரையில் வீட்டு படிப்பாக அல்லது பக்கத்திலே இருக்கிற படிப்பாகவே இருந்தது. கார்ல் மார்க்ஸ் மிக பெரிய ஒரு பள்ளிக்கூடத்திலாம் போய் அவர் படிக்கவே இல்லை. ஏன்னா அப்படியே அவரை வளர்த்து நன்றாக ஒரு பெரிய ஒரு அறிவுஜீவியாக அவரை சிறிய வயதிலே வளர்த்திருக்கிறார்கள். அதன் பிறகு அவர் 12 வயதிலே ஒரு பள்ளிக்கு செல்கிறார், படிக்கிறார். அவரும் சட்டம் படிக்கிறார். அவர் சட்டம் படிக்கிறார். அப்ப அறிவியல் மற்ற பொருளாதார நிகழ்வுகள் எல்லாம் படித்துக் கொண்டிருக்கிறார். பெர்லின் பல்கலைக்கழகத்திலே படிக்கிறார், சென் பல்கலைக்கழகத்திலே படிக்கிறார். இப்படி பல பல்கலைக்கழகத்திலே அவர் படிக்கிறார். ஆனால் ஜெர்மனியிலே படிக்கிற போது இவருடைய புரட்சிகரமான கருத்துக்கள், இவருடைய வாழ்க்கையிலே மற்றவர்களை தாங்கி அல்லது மற்றவர்களுக்கு ஆதரவாக பேசுகிற நிலை, சமூக கொடுமைகளை எதிர்க்கிற நிலை, இதையெல்லாம் கண்டு அவரை அங்கிருந்து நாடு கடத்துகிறார்கள். அவர் பாரிஸ் சென்று விடுகிறார். பாரிஸிலே சென்று அங்கே அப்போது அவருக்கு வயது 17. நீங்கள் யோசித்து பாருங்கள், 17 வயதிலே அவர் நாடு கடத்தப்பட்ட ஒரு மனிதராக அவரை பார்க்கிறோம். அங்கு அவர் படிக்கிறார். படித்துக் கொண்டிருக்கிற போது இதே போலதான் புரட்சிகர கருத்துக்களையும் மற்ற இயக்கங்களோடு சேர்ந்து கொண்டு மக்களுக்கான போராட்டங்களை முன்னெடுக்கிற அல்லது அதற்காக தூண்டிவிடப்பட்டவன் என்ற துறையில அவர் இன்னொரு நாட்டிற்கு அவர் நாடு கடத்தப்படுகிறார் அல்லது அந்த நாட்டை விட்டு வெளியேற்றப்படுகிறார். கார்ல் மார்க்ஸை பொறுத்தவரையில் அந்த இளம் வயதிலே எப்படி விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்பது போல இளம் வயதிலேயே தன்னுடைய புரட்சிகளை அல்லது தன்னுடைய எழுத்துக்களால், தன்னுடைய சொற்களால், தன்னுடைய வாதங்களால் மற்றவர்களை இழுத்து அவர்களுக்கு துணையாக அவர்களுக்கு பேசுகிற அந்த நிகழ்வினால் அவர் பலமுறை எச்சரிக்கப்படுகிறார் அல்லது வேறு நாட்டிற்கு அவர் அனுப்பி வைக்கப்படுகிறார். இந்த கார்ல் மார்க்ஸினுடைய இப்படி ஒரு தத்துவத்தை அல்லது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு உலகத்துக்கே மாற்றி போடுகிற ஒரு தத்துவத்தை அல்லது ஒரு அறிவியல் எப்படி கண்டுபிடித்தார்? ஏன் அறிவியல் என்று சொல்கிறோம் என்று சொன்னால், அந்த பொருளாதாரத்திலே உள்ளது பொருளாதார அறிவியல். இது சாதாரணமாக ஒரு கண்டுபிடிப்பதற்கு ஒரு வித்தியாசம் இருக்கிறது. இப்போது ஒரு பல்பு கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால், மின்விளக்கு கண்டுபிடிக்க வேண்டும் சொன்னால், அதற்கும் அந்த தயாரிப்பு அவரை கண்டுபிடிப்பதற்கான இதோடு நின்றுவிடும். ஆனால் பயனடைவர்கள் மக்களாக இருப்பார்கள். ஆனால் இது ஏற்கனவே ஒரு வர்க்க போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்தில் நாம் அதை சரியான முறையிலே கணித்து அந்த மக்களுக்கு யார் ஏழைகளாக இருக்கிறார்களோ, யார் கஷ்டப்படுகிறார்களோ, யார் வேதனைப்படுகிறார்களோ, இந்த மக்களை எல்லாம் ஒன்று கூட்டி அவர்களை முரணில் திரட்டி அவர்களுக்கு அவர் ஒரு சமுதாயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளை அவர் கொண்டுள்ளார். அதனாலதான் இது ஒரு சயின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, அறிவியல்ன்றாங்க. ஒரு மெய்யியல் படித்திருக்கிறார், அப்புறம் பொருளாதார அறிஞராக இருந்திருக்கிறார், வரலாற்று ஆசிரியரா இருக்கார், சமூகவியலா இருக்கிறார், ஒரு பத்திரிகையாளரா, அப்புறம் ஒரு சோசியலிச புரட்சியாளர். கடைசியில் என்ன சொல்றாங்க, நிப்பாட்டுறாங்க. கடைசியில ஒரு சண்டை போட்டாங்கன்னா அல்லது ஏதாவது பேசினாங்கன்னா இவர் ஒரு புரட்சி பண்றாங்க. அப்படிதான் தலைவர்கள், நம்ம தலைவர்கள் உருவாக்குறாங்க. நான் நம்முடைய தலைவர்கள் என்றால் இப்பொழுது இருக்கிற தலைவர்கள் சொல்லவில்லை. இவர்களுக்கும் புரட்சிக்கும் சம்பந்தம் இல்லை. பேர் வேண்டும் என்றால் அப்படி வைத்துக் கொள்வார்கள். ஆனால் இவர்கள் எந்த புரட்சியும் இவர்கள் செய்யவில்லை. ஆனால் அந்த காலத்திலே புரட்சி செய்திருக்கிறார்கள். இன்னும் இப்பொழுதும் இருக்கிறார்கள். இப்ப சேக்குவாரை பத்தி பேசுகிறோம், மாவோவை பத்தி பேசுகிறோம், இன்னும் லெனினை பற்றி பேசுகிறோம், ஸ்டாலினை பற்றி பேசுகிறோம், அவர்கள் வரலாற்றை லிங்கனை பற்றி பேசுகிறோம். இவர்களெல்லாம் ஏதோ ஒரு சமூக புரட்சி செய்திருக்கிறார்கள். ஆபிரகாம் லிங்கன் என்பது ஒரு கருப்பரின விடுதலைக்காக தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டவன்.
வைத்துக் கொண்டு சுட்டுக் கொல்லப்பட்டவன். அந்த அளவிற்கு ஒரு சமூகத்தின் ஏற்றத்தாழ்வுகளை ஒரு அமெரிக்காவிலே பிறந்து அங்கே இருக்கிற ஒரு குடிமக்களை அவர்கள் இரண்டாம் தர குடிமக்களாக அடிமைகளாக நடத்துகிற போது அதற்காக போராடி அதை வென்றெடுக்கிற ஒரு பெரிய மனிதனாக தன்னுடைய கட்சிக்குள்ளே எத்தனையோ மாறுபாடுகள் இருக்கிறது, அந்த மாறுபாடுகள் எல்லாம் கடந்து அதெல்லாம் தன்னுடைய மனைவி கூட எதிர்க்கிற போது கூட அதையும் தாண்டி ஒரு சமூகத்திற்கு ஒரு விடுதலை பெற்று தந்தவன் ஆபிரகாம் லிங்கன். ஆகவேதான் அது போல ஒரு புரட்சியை செய்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனாக நாம் மார்க்ஸை பார்க்கிறோம். இப்படி பல பல்கலைக்கழகத்தில் அவர் படித்தாலும் கூட தன்னுடைய அறிவுகள் எல்லாம் திரட்டி இப்படி ஒரு சமூக மாற்றத்திற்கு, ஒரு பொருளாதார மாற்றத்திற்கு இந்த சமூகத்தை இட்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளிலே அவன் போராடி கொண்டிருக்கிறான். இந்த வர்க்க முரண்பாடு என்பது நமக்கு நான் திருப்பி மீண்டுமாக நான் சொல்லுகிறேன். ஏன்னா எனக்கு இந்த 13 வயதில் நான் எழுத ஆரம்பித்த காலத்திலே நான் மார்க்ஸோடு கைப்பிடித்து நடந்தவன் என்ற காரணத்தினால் அந்த எனக்கு எப்பயும் உண்டுமா, நான் ஒரு முரண்பட்ட ஒரு 3-4 பேரோடு நான் ஒன்றுபடுகிறேன். ஒன்று கார்ல் மார்க்ஸ் அவர்கள், அவருடைய தோழர் ஏங்கல்ஸ் அவர்கள். அவரும் கார்ல் மார்க்ஸும் ஏங்கல்ஸும் எனக்கு மிகவும் பிடித்தவர்கள். மகாத்மா காந்தி எனக்கு மிகவும் பிடித்தவர், அம்பேத்கர் எனக்கு பிடித்தவர், பெரியார் எனக்கு பிடித்தவர். இவர்கள் எல்லாம் ஒவ்வொரு விதத்திலே இவர்கள் எல்லாம் ஒன்றுபட மாட்டார்கள். ஆனால் இவர்கள் எல்லாம் தனித்தனியாக பார்க்கிற போது நமக்கு சமூகத்திற்கு அல்லது ஒரு மனிதர் வாழ்வியலுக்கு இவர்கள் எல்லாம் எத்தனை ஒரு முக்கியமானவர்கள், எவ்வளவு சிறப்பான மனிதர்கள் என்பதை நாம் கண்டுபிடிக்க முடியும். அப்படி வாழ்ந்து கண்டுபிடிக்கிற போது தன்னுடைய பாரிஸிலே படிக்கிற போது அங்கே தனக்கான ஒரு பெண்ணை பார்க்கிறார். அங்கு காதல் மலர்கிறது. அவருடைய பெயர் ஜெனிங். அவரோட காதல் மலர். இவரை விட 4 வயது அவர் மூத்தவர். அது இப்பொழுதெல்லாம் அந்த வயது வித்தியாசம் பார்ப்பது. டெண்டுலருடைய மனைவி கூட 4 வயது மூத்தவர், மருத்துவர் அவர். ஆகவே இப்படி அந்த வயது வித்தியாசம் என்பது இதெல்லாம் நம்ம ஆண்களுக்கு வயது அதிகமாக இருக்க வேண்டும், பெண்களுக்கு அதிகமாக குறைவாக இருக்க வேண்டும் என்பதெல்லாம் அது உளவியல் ரீதியான ஒரு நல்ல முடிவு. ஆனால் அப்படியெல்லாம் இப்போ சில நேரங்கள் அப்படி இருப்பதில்லை. ஆனால் அவர்களும் வெற்றி பெற்றிருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் காந்திக்கும் அவருடைய துணைவியாருக்கும் கூட அந்த வயது ஒரே வயது என்று சொல்வார்கள். இப்படி அந்த மார்க்ஸ் அவர்கள் அந்த ஜெனி அவர்களை பார்க்கிறார். அவர்கள் கொஞ்சம் வசதியான குடும்பம். அந்த காதலை சொன்னால் பிரச்சனை வரும் என்பது 8 ஆண்டுகள் காத்திருந்து அவர் திருமணம் செய்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 1018 என்று சொன்னால் 43 அவர் 25 வயதிலே தன்னுடைய திருமணத்தை செய்கிறார்கள். மிக ஒரு சீமாட்டி என்று சொல்ல ஒரு மன்னர் அல்லது ஒரு நல்ல ஒரு குடும்பத்திலே பிறந்தவர் ஜெனி அவர்கள். ஆனால் இவரை திருமணம் செய்து கொண்டு வறுமையிலே வாழ்கிறார். இதுதான் மிக ஒரு கொடுமையான நிகழ்வு. இந்த வரலாற்றும் அவர் அரசியலும் படிக்கிற போது தொழிலாளர்களுடைய இவருடைய போராட்டங்களுக்கு அவர் முன்னெடுத்து செல்கிற போது பத்திரிகைகளை எழுதுவதால் அவர் அங்கிருந்தும் பாரிஸிலிருந்து நாடு கடத்தப்படுகிறார். அங்கிருந்து பிரசல்ஸ் என்ற நாட்டிற்கு செல்கிறார். இந்த பாரிஸில் இருக்கிற போதுதான் அவர் தன்னுடைய நண்பர் ஃபிரெடரிக் ஏங்கல்ஸ் அவர்களை சந்திக்கிறார். ஏங்கல்ஸ் என்பது ஒரு கணவன் மனைவிக்கு நீங்கள் சொல்லுகிற போது ஒரு மார்க்ஸ் ஜெனி எப்படி சொல்லுகிறோமோ நட்புக்கு மார்க்ஸ் ஏங்கல்ஸ். உலகத்திலே நிறைய நண்பர்கள் இருப்பார்கள். நண்பர்களை சொல்லுகிறோம். யூடியூப் புருட்டஸ் என்று சொன்னானே அவனை போல நீங்கள் நண்பன் நீ எப்படி செய்வாய் இந்த தவறை செய்ய முடியாது. ஏனென்றால் நண்பர்கள் எப்போதுமே ஒரு ஒத்த கருத்தோடையாக இருப்பார்கள். அவர்களில் துரோகம் இருக்காது. அவர்களுக்கு ரத்தம் சம்பந்தம் இல்லாத ஒரு உயிர் உறவு தான் நட்பு. அப்படி ஒரு நட்பை கார்ல் மார்க்ஸும் ஏங்கல்ஸும் வைத்திருந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு கார்ல் மார்க்ஸை பற்றி நாம் உலகம் முழுவதும் பேசிக் கொண்டிருக்கிறோம். இல்லை என்று சொன்னால் என்றைக்கோ ஒரு நாள் அவன் பாரிஸில் அல்லது பிரசல்ஸில் தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொண்டிருக்க வேண்டும், அல்லது அவன் அழிக்கப்பட்டிருப்பான். அந்த அளவிற்கு தன்னுடைய நட்பு, ஏங்கல்ஸுடைய நட்பு அவரை கடைசி வரையில் இறந்த பிறகு கூட அவருடைய நீங்கள் மூலதனம் புத்தகத்தை படித்திருப்பீர்களா என்று தெரியவில்லை. அதற்கு சின்ன புத்தகம் இருக்கிறது. அந்த புத்தகத்தை அவர் வெளியிடுகிற போது கிட்டத்தட்ட பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்திலே ஒரு 15-20 ஆண்டுகள்
தொடர்ந்து காலையிலிருந்து மாலை வரையில் ஒரு 12 மணி நேரம் படிக்கிற ஒரு படித்து உலக அறிவியலை, உலக அரசியலை, உலக பொருளாதாரத்தை எல்லாம் தொடர்ந்து படித்துக் கொண்டிருந்தான். 12 மணி நேரம் என்பது ஒரு ஒரு நாளுடைய பெரும்பகுதி. உங்களுக்கு 6 மணி நேரம் தூக்கம் வைத்துக் கொண்டால் கூட இன்னும் 6 மணி நேரம் தான். அந்த மருங்காட்சிக்கு செல்வதற்கு எவ்வளவு நேரம், வருவதற்கு நேரம் எல்லாம் வைத்துக் கொண்டால் எத்தனை மணி நேரம் என்று கணக்கு எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த அளவிற்கு தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக பல வருடங்களை அந்த நூலகத்திலே, அருங்காட்சியகத்திலே தன்னை பதித்துக் கொண்டவன் அல்லது தன்னை அதோடு புத்தகமாக மாறி போனவன். ஆகவேதான் அவன் எழுதுகிற போது காந்தியின் கூட ஒரு முரண்பாடு சொல்லுவார். அவர் இன்னும் கார்ல் மார்க்ஸ் இதை விட நன்றாக செய்து எழுதியிருக்கலாம் என்று சொல்லுவார். ஆனால் காந்தியினுடைய வழிமுறை வேறு, ஆனால் கார்ல் மார்க்ஸுடைய வழிமுறை வேறு. காந்தி அப்படி வந்திருந்தால் வெற்றி பெற்று முடியுமா என்று சொன்னால் அதற்கு தெரியவில்லை. நாம் அதுக்கு சொல்ல விரும்பவில்லை. ஆனால் காந்தி உயிரோடு இல்லை இப்போது. ஆனால் கார்ல் மார்க்ஸுடைய தத்துவம் அல்லது அவருடைய அந்த உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள் என்ற அந்த ஒரே ஒரு ஒற்றை வார்த்தை இன்றைக்கும் எல்லா நிலையிலும் எல்லா இடத்திலும் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. அல்லது அது ஒரு தேவ வாக்காக, ஒரு கடவுளுடைய சொற்போல அது நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. இன்னும் கூட அதுக்கு உயிர் இருக்கிறது. கடைசி தொழிலாளி இருக்கிற வரை அந்த உயிர் இருக்கும் என்பதிலே ஒரு மாற்று கருத்து இல்லை. ஏனென்றால் கார்ல் மார்க்ஸ் சொல்லுகிறான், மதம் என்பது ஒரு ஒரு போதைப் பொருள் என்று சொல்லுகிறான். அது உண்மை. அது மதவாதம் சார்ந்த இருக்கிறவர்களுக்கு அது கொஞ்சம் வேப்பங்காயாக, எட்டிக்காயாக கசக்கலாம். ஆனால் மதத்தை வைத்து நடைபெறுகிற அநியாயங்களும், அக்கிரமங்களும், ஜாதி மோதல்களும், இன மோதல்களும் எல்லாம் பார்க்கிற போது இது எத்தனை உண்மை என்பது தெரியும். இன்னும் சொல்ல போனால் நம்மை போன்ற இந்தியா போன்ற மதத்திலே ஊறி இந்தியாவிலே நம்மை போன்ற கடவுள் பக்தியிலே 100க்கு ஒரு 90 விழுக்காடு மக்கள் ஒரு பக்தர்களாக அல்லது ஒரு கடவுள் ஏற்பாளர்களாக இருக்கிற இந்த நாட்டில் அதெல்லாம் நமக்கு கொஞ்சம் கசப்பான ஒரு செய்தியாகத்தான் இருக்கும். ஏனென்றால் அந்த அளவுக்கு அது ஒரு மதம் ஒரு என்று சொன்னால், அப்போ மதத்தை எப்படி நீங்கள் இழிவுபடுத்தினால் கடவுளை இழிவுபடுத்துகிறீர்கள், கடவுளை இழிவுபடுத்தினால் கடவுளுக்கு வணங்குகிற எங்களை இழிவுபடுத்துகிறீர்கள் என்றுதான் சொல்லுவார்கள். ஆனால் இதை தைரியமாக சொல்வதற்கு அவனுக்கு ஒரு ஆதாரம் இருந்தது. என்ன ஆதாரம் என்று சொன்னால், மதத்தின் பெயரால் தான் உலகம் முழுவதும் அநியாயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன, மக்களை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், கடவுளை சொல்லித்தான் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதாக அவன் படித்த வரலாறும் அவன் ஆராய்ச்சி செய்த வரலாறும் சொல்லுகிறது. ஒரு நூலகத்திலே இருக்கிற அத்தனை புத்தகங்களும், அதே பிரிட்டிஷ் நூலகத்திலே கூட நம்முடைய பெரியவர்கள், நம்முடைய இந்தியாவை சேர்ந்தவர்கள் எல்லாம் படித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த கார்ல் மார்க்ஸ் அளவுக்கு படித்திருப்பார்களா என்று தெரியாது. ஏனென்றால் இவன் முனைவர் பட்டம் பெற்றவன், சட்டம் படித்தவன். நிறைய அந்த படிப்பு என்பது இன்றைக்கு நம்ம அம்பேத்கரை சொல்கிறோமே, அதை விட அதுவும் அம்பேத்கர் பிறந்து 1871 என நினைக்கிறேன். அவர் பிறந்ததுக்கு முன்னால் 1818 அதே காலகட்டத்திலே அதே நூற்றாண்டிலே பிறந்தவன் கார்ல் மார்க்ஸ். ஆனால் அன்றைக்கு சட்டம் படித்தது மட்டுமல்லாமல் மெல்லியல், இந்த மெய்யியல், இந்த அரசியல் எல்லாவற்றையும் படித்தால்தான் சொல்ல முடியும். ஒரு தொழிலாளியில ஒரு வேலையில இருக்கிற போது ஒரு கம்பெனியில அவரு மேனேஜரா இருக்காரு, மேலாளராக இருக்கிறார், அவருக்கு இவ்வளவு பேர் பணி செய்யறாங்கன்னா எல்லாவற்றையும் அவருக்கும் சில தெரியாமல்லாம் அங்க போய் மேனேஜரா இருந்துட முடியாது. இளையராஜா மியூசிக் போடுறாரு சொன்னாக்க அந்த 2 கையை வச்சுட்டு இப்படி ஆட்டுறாரு, அது மட்டும் அந்த வேலை மட்டும் நான் செய்யறேன்னு சொல்லி போனாங்கன்னா அது எவ்வளவு ஒரு நகைப்புக்கு இடமா இருக்குமோ, ஒரு செயலாக இருக்குமோ, அது போலதான். ஏன்னா எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும், எல்லா உபகரணங்களும், இசை கருவிகளும் அந்த இவருக்கு கட்டுப்பட்டிருந்தால்தான் அந்த 2 கைகளை ஆட்ட முடியும். இதை நீங்கள் செய்யுங்கள், அதை செய்யுங்கள் என்று சொல்லி. இதுதான் அது போல அந்த இசை போல எல்லாவற்றையுமே படித்திருக்கிறான். உலக அறிவியல் இங்க இன்னைக்கு பண்டித ஜவஹர்லால் நேரு பற்றி பேசுகிறோமே, உலக வரலாற்றை எழுதியிருக்கிறார், சிறையிலிருந்து எழுதினார், எத்தனை ஆண்டுகளை சிறையில் இருந்த போது எல்லாற்றையும் தன்னுடைய மகள் இந்திரா பிரியதர்ஷினிக்கு எழுதினாரே, அந்த கடிதங்கள் எல்லாம் நீங்கள் படித்தால் தெரியும். உலகத்திலே இத்தனை விஷயங்களை இவன் எப்படி ஒரு மனிதன் எழுத முடியும் அப்படின்னு சொன்னால் அத்தனை விஷயங்களையும் அவர் படித்திருக்கிறார். நேரு ஒரு பெரிய படிப்பாளி, அவரும் வழக்கறிஞர் தான். ஆனா எதுக்கு இது சொல்றோம்னா, அந்த அளவுக்கு உலகத்தினுடைய வரலாறுகளை ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு வரலாற்றை கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு பூகோள தன்மை பொறுத்து
தட்பவெட்ப நிலையை பொறுத்து ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு இது இருக்கிறது. அங்கே இருக்கிறவர்கள் தான் அங்க இருக்கிற சாமானிய மக்கள், உணவுக்கு இல்லாத மக்கள், கஷ்டப்படுகிற மக்கள், அவர்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்கிற போதுதான் நாம் வெற்றி பெறுகிறோம். ஆனால் அது எந்த அரசுமே அது பூர்த்தி செய்வதில்லை. இன்றைக்கு கூட நாம் சோசியலிச ரஷ்யாவை சொல்லுகிறோம், இந்த நம்ம சீனாவை சொல்லுகிறோம். அதெல்லாம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்து விட்டதா என்று சொன்னால் அது இல்லை. அது மிகப்பெரிய ஒரு கொடுமையாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், ஒரு நண்பரை நான் இப்பொழுதல்ல மிக பல வருடங்களுக்கு முன்னால் இந்த ஜோக்லாம் சொல்லுவாங்க, சர்தார்ஜி ஜோக்னு சொல்லுவாங்க. அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற போது சொன்னாங்க, சார் நம்மளாம் இதெல்லாம் சொல்றோமே, ஆனா யோசிச்சு பாருங்க, ஏதாவது ஒரு சிங்கு பிச்சை எடுத்த மாதிரி பாத்துருக்கீங்களான்னு கேட்பாங்க. ஏன்னா நம்ம பார்த்தா அது மாதிரி வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆனா இங்கிலாந்துல பிச்சை எடுப்பானா இங்கிலாந்துக்காரன் பிச்சை எடுப்பான். இல்ல அங்க போய் கஷ்டப்படுறவங்க பிச்சை எடுப்பான். இல்ல அமெரிக்காவில் பிச்சை எடுக்கிறவங்க இருக்கிறாங்க, பிச்சைக்காரர்கள் இருக்கிறார்கள், நம்ம பாக்குறோம். நம்ம இந்தியாவில் அதுக்கு குறைவே கிடையாது. நிறைய பிச்சைக்காரர்கள் நம்ம கோயில் ஆலய வாயிலே பிச்சை கேட்டுக்கொண்டு இருப்பார்கள். இது இப்ப நிறைய இடத்துல நமக்கு இருப்பாங்க. இன்னைக்கு நிறைய அது சர்வசாதாரணமாக அது ஒரு நல்ல மிகப்பெரிய தொழிலாகி விட்டது. ஆனா அவர்கள் அந்த சர்தார்ஜி சொல்ற சிங்கு சொல்றாங்களே, இவர்கள் பஞ்சாபி, அவர்கள்லாம் ஒரு காலத்துல கூட அவங்க பிச்சை எடுத்து நான் பார்த்தே இல்லை. அது இப்போ திருப்பி பஞ்சாப் போனாதான் பார்க்கணும். இப்போ நீங்க இப்போ யாரும் அப்படி போய் நீங்க பார்த்தவங்க அல்லது உங்களுக்கு தெரிந்தால் அதை சொல்லுங்கள், எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு உழைப்பிலே ரொம்ப ஈடுபாடான உள்ள மக்கள் அவர்கள், மிக கடுமையாக உழைக்கக்கூடிய மக்கள். ஆகவேதான் இந்த மாதிரி ஒரு அந்த போராட்டம், அந்த பசியினுடைய போராட்டத்தினால்தான் இந்த ஊர் நடக்குது. ஆக இதை ஒரு சரியாக செய்ய வேண்டும் என்பதிலே மிக மாற்று கருத்து இல்லாதவனாக, அதை சரியாக நேர்த்தியாக செய்தவன் மார்க்ஸ். 7 குழந்தைகள், 6 பேர், 3 பேர், 4 பேர் இறந்து விட்டார்கள். ஒரு 3 பேர் தான் அப்புறம் உயிரோடு இருந்தாங்க. என்ன கொடுமை என்று சொன்னால், தன்னுடைய குழந்தை இறந்த போது அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு புதைப்பதற்கு தன்னிடம் பணம் இல்லாமல் தன்னுடைய மேலாடை, அந்த கோட் போடுவாங்களே, அந்த கோட், அந்த குளிருக்காக போடுகிற அந்த கோட்டை விற்றுவிட்டு, அதை விற்று தன்னுடைய மகளை அடக்கம் செய்திருக்க ஒரு குழந்தையை அடக்கம் செய்திருக்கிறார். நான் இளம் வயதிலே படிக்கிற போது, மார்க்ஸை படிக்கிற போதெல்லாம் இதுதான் எனக்கு கண்ணுக்கு ஞாபகம் வரும். ஏனென்றால் இந்த எழுத்தாளர்களும் போன்ற அறிஞர்களுமே, இன்னும் சொல்ல போன புதுமைப்பித்தன் போன்ற எழுத்தாளர்கள், இன்னும் சிலர் வறுமையிலே இருந்தவர்கள். பாரதிதாசன் கடைசியிலே கொஞ்சம் கஷ்டப்பட்டார் என்பது அதற்கு காரணங்கள் வேற உண்டு. ஆனால் பாரதியார் கஷ்டப்பட்டது எவ்வளவு பெரிய கொடுமை. ஒரு 37 வயதிலே நாம் மிகப்பெரிய ஒரு கவிஞனை இந்த நாட்டிலிருந்து இழந்தோம். ஏனென்றால் அவன் அந்த அளவுக்கு ஒரு வறுமையிலே வாடினவான். அவனுடைய மனைவியோடு, செல்லம்மாவோடு அந்த வாழ்க்கையை வாழ்கிற போது எத்தனை ஒரு வறுமையாக ஒரு சூழ்நிலையில அவர் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார் என்பதுதான். அதெல்லாம் படிக்கிற போதுதான் நான் இந்த சினிமா துறைக்கு நீங்க ஏன் போலன்னு கேட்கிற நண்பர்களுக்கு நான் சொல்வது என்னவென்றால், இதான் போய் வெற்றி பெற வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாம் 10ஓடு 11ஆக மாறி மண்ணோடு மண்ணாக மக்கி போய்விடும் என்ற காரணத்தினால்தான் நான் சினிமா துறைக்கு போல. இல்லைன்னா 1990ஆம் ஆண்டினுடைய முதல் சிறுகதை வெளிவந்த போது என்னை சினிமாவுக்கு வர சொன்னார்கள். நான் தான் போகவில்லை. அது வெற்றி பெற்றுட்டு போனா என்றே தெரியவில்லை. ஆனால் இது இந்த பழைய வரலாறுகளை, தலைவர்களை எல்லாம் படிக்கிற போது, அது இவர்களெல்லாம் கஷ்டப்பட்டார்கள், இதே வேதனை நாமும் படக்கூடாது. பொருளாதார ரீதியிலே நாம் சுணங்கி போய்விட்டால் இந்த சிந்தனை என்பதே இல்லாமல் போய்விடும். சிந்தனை என்பது வராமல் போய்விடும். சிந்தனையே நமக்கு ஒரு கை கொடுக்காமல் போய்விடும் என்ற காரணத்தினால்தான் மற்ற எதிலும் நீங்கள் கவனம் செலுத்த முடியாமல் பொருளை நீங்கள் தேடுகிற முயற்சியிலேயே வாழ்க்கையை வீணடித்து விடுவோம் என்பதனால்தான் அதெல்லாம் செய்யவில்லை. ஏனென்றால் அந்த அளவுக்கு ஒரு மார்க்ஸனுடைய ஏதோ ஒரு கிடைத்தது. நிறைய பத்திரிகைகளை எழுதினார். சாதாரணமா எழுதுற பெரிய பெரிய பத்திரிகைகள் எழுதினார். பத்திரிகை ஆசிரியராக இருந்தார் அவர். ஆனால் அதற்கெல்லாம் கிடைத்த வெகுமானம் மிக மிக சொற்பமாக இருந்தது. இவளுக்கு இப்படியும் தான் நம்முடைய பாரதிக்கும் கிடைத்தது. அது சொல்லுவார்கள், பாரதி ஏதோ ஒரு இடத்துல வேலை செய்து விட்டு வருகிறார். 50 ரூபாய் அவருக்கு சம்பளம் கிடைக்கிறது. அவர் அந்த பாரிஸிலிருந்து இப்பொழுது ஹைகோர்ட்டில் சொல்கிறார்களே, பிராட்வே அங்கிருந்து திருவள்ளிக்கேணி செல்ல வேண்டும். ஒரு ரிக்ஷாவில் ஏறி செல்லுகிறார். பேசிக்கொண்டு செல்கிற போதே ரிக்ஷாக்கார்ட்டை கேட்கிறார், என்னப்பா செய்யற அப்படின்னு கேட்டு போயிட்டு இருக்கிறார் பாரதி. அப்போ அவன் சொல்றார், நான் இந்த மாதிரியா அவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது
அந்த ரிக்ஷா விட்டு இறங்கி அந்த 50 ரூபாயை அவருக்கு அந்த ரிக்ஷாக்காரர் கொடுத்து விட்டு ஒரு வீட்டுக்குள்ளே செல்கிறார். அங்கே அவருடைய மனைவி காத்திருக்கிறார். இன்றைக்கு தன்னுடைய கணவர் சம்பளம் வாங்கி கொண்டு வருவார். கண்டிப்பாக நமக்கான வீட்டுக்கான செலவுகளையும் நமக்கான செலவுகளையும் செய்யலாம் என்று காத்திருக்கிற ஒரு மனைவி அங்க செல்கிறார். செல்லம்மா, அந்த ரிக்ஷாக்காரருக்கு நான் கொடுத்து விட்டேன் என்று மிக சந்தோஷமாக சொல்கிற பாரதியை நினைத்து பாருங்கள். அங்கு அடுப்பிலே உலை வைக்க வேண்டும், சாப்பாடு இல்லை, வீட்டுக்கு வருகிறவர்களுக்கு கொடுப்பதற்கு ஒரு டீ இல்லை, காஃபி இல்லை, குழந்தைக்கு கொடுக்க வேண்டும், அவருக்கு சாப்பிட வேண்டும். ஆனால் அந்த மனிதன் யாரோ ஒரு ஏழைக்கு அந்த காசை கொடுத்து விட்டு வந்து விடுகிறார் என்றவாறு சொல்லுவார்கள். அது 50 ரூபாயோ 5 ரூபாய் தெரியல, ஆனால் முழு சம்பளத்தை அப்படியே கொடுத்து விடுகிறார். அதுதான் அதை கூட நம்முடைய அவருடைய உறவினர் ஒருவர் இன்னும் இருக்கிறார். அவருக்கு அவர் ஒரு கூட்டத்திலே நான் பேசிக் கொண்டிரு பாரதி பற்றி பேச போது அப்படி சொன்னார். இப்படியெல்லாம் அப்ப செஞ்சாங்க. அந்த அளவிற்கு அவருக்கு ஒரு மனமும் அந்த குணமும் இருந்தது பாரதிக்குன்னு சொல்லுவார்கள். ஏன் நீங்க சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய நாட்டிலே பிறந்தவன் பாரதி, நம்மோடு வாழ்ந்தவன் பாரதி, நம் சுதந்திரத்திற்காக பாடியவன் பாரதி. பாரதி பற்றி இனி ஒரு நாள் கூட நாம் பேசுவோம். ஆனால் அந்த அளவுக்கு மற்ற ஒரு கவிஞர் ஒரு இலக்கியத்துக்கும் சுதந்திரத்துக்குமான அவனுக்கு என்ன தேவையோ அதை சரியாக செய்துவிட்டு போனான் பாரதி. ஆனால் வறுமையிலே செத்து போனான். அதான் நாம் மிகப்பெரிய கொடுமையாக நினைப்பது என்னவென்று சொன்னால், உலகத்திலே யாரெல்லாம் உலக மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் நாம் தூக்கி சுமக்க வேண்டும் அல்லவா? அதை செய்யவே இல்லை. ஏன் பாரதியை தூக்கி கொண்டு போய் பன்னம்பேட்டை சுடுகாட்டிலே அடக்கம் செய்வதற்கு கூட 14 பேருக்கு மேல் இல்லை என்று சொல்லுவார்கள். அந்த அளவிற்கு ஒரு பயமா, அல்லது பாரதி மேல் உள்ள கோபமா, அல்லது சுதந்திர கிடைக்க வேண்டும் என்று அவன் பாடிய பாட்டிலே அவன் பெற்ற புகழை பொறுக்க முடியாமல் வரவில்லையா என்று தெரியவில்லை. இத்தனை குறைவான நண்பர்கள் அறிந்திருப்பார்கள். அந்த அளவுக்கு நாம் எப்படி ஒரு பெரிய ஒரு சோகத்தை அவன் சந்தித்திருப்பான். இன்றைக்கு சொல்லுகிறோம், பாரதி ஏதோ சாப்பாடு இல்லாமல் இருந்தார், வறுமையில் இருந்தார் என்று நாம் பேசிக்கொண்டு போகலாம். அதை அனுபவிக்கிற அவனுக்குத்தான் தெரியும். காந்தி சென்னைக்கு வந்திருக்கிறார். அன்னைக்கு ஒரு மாலையில் ஒரு கூட்டம் இருக்கிறது. நான் ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்திருக்கிறேன். மிஸ்டர் காந்தி, நீங்கள் வர முடியுமா, நீங்கள் உரையாற்ற முடியுமா என்று கேட்கிற அந்த தைரியம், நேராக சென்று அவரை பார்த்து பேசி உடனே வர முடியுமா? இல்லை, இன்னொரு முறை நான் வருகிறேன், இன்றைக்கு எனக்கு வேறு ஒரு ப்ரோக்ராம் இருக்கிறது, நிகழ்ச்சி இருக்கிறது என்று காந்தி மறுக்கிறார். அதுக்குதான் சொல்லுவாங்க, காந்திக்கு அவருக்கு கொஞ்சம் பிடிக்கும். அதெல்லாம் கிடையாது. காந்தியுடைய வழிமுறை வேறு. பாரதி அதுக்கு முன்னாடியே இறந்துட்டார். 1925க்கு முன்னால் காந்தி மிகப்பெரிய ஒரு காங்கிரசுக்கு நல்ல ஒரு பெரிய மனிதராக மாறுகிற போது அவரு பாரதி உயிரோடு இல்லை. ஆகவே இது முரண்பாடெல்லாம் கிடையாது. ஆனால் அந்த அளவுக்கு தன்னுடைய கொண்ட கொள்கையில் அல்ல ஒரு மனிதரை பார்த்து, அவர் பெரிய மனிதர், அவருக்காக இப்படி செய்ய வேண்டும், பணிந்து நிற்க வேண்டும், குனிந்து நிற்க வேண்டும், அவருக்கு வணக்கம் வைக்க வேண்டும் அப்படின்றதெல்லாம் அந்தெல்லாம் கிடையாது. நேராக சென்று இது முடியுமா, முடியல, நான் பார்த்துக்கிறேன், அவ்வளவுதான், நான் கூட்டத்தை நான் பார்த்துக்கிறேன். அந்த அளவுக்கு இவரும் சுதந்திர போராட்டத்துக்காக பேசத்தான் வந்திருக்கிறார். காந்தியும் வேற ஒரு கூட்டத்துக்காக வந்திருக்கிறார். அதெல்லாம் சரியா முறையான்றதுல அது இல்லை. அது பிரியா இருந்தா அவர் அந்த கூட்டத்துக்கு கலந்துக்கலாமே அப்படின்றதுக்காக அவர் கூப்பிட்டுருக்கலாம். அவர் கூப்பிட்டுருக்காரு. அந்த அளவுக்கு மன தைரியம் பாரதிக்கு உண்டு. பாரதியை பற்றி எல்லாம் பேசுகிற போது ஒரு சில நிகழ்த்தரும் இதெல்லாம் சொல்லுவாங்க, இவர் இப்படிலாம் எதிர்க்காரு. பாரதி போன்ற ஒரு சமூக புரட்சியாளனை நாம் பார்த்திருக்க முடியாது. ஏனென்றால் அவருடைய வணக்க முறை வேறு, அவருடைய கடவுள் வேறு. ஆனால் அவர் யாருடைய கடவுளை போய் துதித்து பாடினார் என்று சொல்லி நீங்கள் அவருடைய பாடல்களை எடுத்து பார்த்தால் தெரியும். அந்த அளவிற்கு ஒரு மீனவர்கள், நம்முடைய தோழர்கள் கொண்டாடுகிற அந்த கடவுளை அவர் போற்றி பாடிய பாடல்கள் எல்லாம் மிக பிரசித்தி பெற்றவை. அந்த அளவிற்கு. அதே போல இந்த வறுமையிலே இவன் இப்படி வாடுகிற போது ஒவ்வொரு முறையும் நான் கேள்விப்பட்டதுண்டு. நான் இந்த மூலதனம் புத்தகத்தை எழுதுவதற்கு செலவிட்ட அந்த சுருட்டு துண்டுகள், சுருட்டு பிடிக்கிற பழக்கம் அவருக்கு உண்டு, கார்ல் மார்க்ஸ்க்கு. அந்த சுருட்டு துண்டுக்கு கூட ஈடாகாது என்று சொல்லுவார். நகைச்சுவையாக அவர் சொன்னாராம். இந்த அளவுக்கு அந்த அளவுக்கு இது வராது. அத்தனை ஆண்டுகள் படித்து 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 அதை ஒரு சுருக்கி இன்றைக்கு பைபிளுக்கு அடுத்தபடியாக அதிகமாக
பிரசுரிக்கப்பட்ட புத்தகங்கள் என்ற வரிசையிலே இப்ப வேற புத்தகங்கள் வந்து விட்டதா என்று தெரியவில்லை. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்த போது இந்த கம்யூனிஸ்டுகளுடைய மூலதன புத்தகங்கள் தான் இந்த உலக தொழிலாளர்களுடைய கம்யூனிஸ்டுகளுடைய அந்த புத்தகம் தான், அந்த மூலதனம் தான், டாஸ் காபிட்டல் என்ற புத்தகம் தான் மிகச்சரி. அவங்களுக்கு பைபிள், கம்யூனிஸ்டுகளுக்கு பைபிள் வந்து அதான். அந்த அளவுக்கு அந்த புத்தகத்தினுடைய கருத்துக்களை அந்த சாராம்சம் வந்து அத்தனை கடுமையான ஒரு சாராம்சத்தை மிக எளிமையாக்கி தந்தவன் கார்ல் மார்க்ஸ். அது படிப்பை சொல்லுகிற போது அதை திருப்பி 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 அதை பார்த்து ஆராய்ச்சி செய்து ஒரு ஒரு இதுக்கு நிலைக்கு வருகிறான். இந்த வர்க்க போராட்டம் வந்து எப்ப முடியும் அப்படின்றது கூட அதை நாம் சரியாக நடத்தாத காரணத்தினால் இன்றைக்கு அதெல்லாம் மாறிவிட்டது. இன்றைக்கு நாம் வந்து மிக கடுமையான ஒரு பொருளாதார சிக்கலுக்கு நாம் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பது தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் வந்து கார்ல் மார்க்ஸ் வந்து மிக தெளிவாக அன்றைக்கு சொல்லி இருக்கிறார். என்றென்றால் என்னவென்று சொன்னா, ஒரு அரசாங்கம் கொடுக்க முடியாததை ஒரு தனியார் நிறுவனம் கொடுக்க முடியும் என்பது அப்படின்னு சொன்னாலே அது வந்து நீங்க அந்த ஏற்றத்தாழ்வுக்கான அடிகோல் தான் சொல்றான். நீங்க வந்து ஒருத்தன் வந்து கையை வந்து நீங்க கையை கீழே வச்சிருக்கீங்க, அவன் கை மேல வச்சு கொடுக்குறானாலே அது ஏற்றத்தாழ்வு தான் சொல்லிட்டான். அதுல வந்து உங்களுக்கு முறிஞ்சு போச்சு. நீங்க வந்து இதுவே கிடையாது. நான் வந்து சமமாக இருக்கிறேன், என் தொழிலாளர்களும் நான் கை கொடுத்து கை இப்படி கொடுத்தா நாங்கள் வந்து சமமாக இருக்கிறோம். இல்ல, அது இல்ல சொல்ற. நீ வந்து கை நீட்டுற, உன் கை தாழ்ந்து இருக்கிறது, நீ சம்பளம் வாங்குற, அவன் சம்பளம் கொடுக்குறான். ஆக உனக்கு ஏற்றத்தாழ்வு தான். அப்போ ஒரு சரிசமமாக உலகம், இந்த உலகம் கடவுள் எல்லாரையும் ஒன்றாகத்தான் படைத்தார். எல்லோருக்கும் ஒரே உயிர் தான் கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் வித்தியாசமான அறிவுகளை கொடுத்திருந்தாலும் அவர்களுக்கு எல்லாம் சமம் தானே என்று சொன்னால், இன்றைக்கு இனத்தால், மதத்தால், இந்த பொருளாதாரத்தால் ஏன் பிரிந்து கிடக்கிறோம், அல்லது ஏன் இந்த பிரிவு வந்திருக்கிறது? இந்த இதை வந்து இன்னைக்கு நாம் இப்ப செய்ததை விட அன்றைக்கு அவன் ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தான். இன்னைக்கு வந்து அந்த போராட்டத்தை வந்து ஏன் இன்னும் பிச்சை எடுக்கிறான், ஏன் இவன் வந்து அவன் மட்டும் கார்ல போறான், இவன் மட்டும் நடந்து போறான், அவன் மட்டும் நல்ல சொகுசாக வந்து கோட் ஷூட் போட்டுக்கிறான், இவன் மட்டும் ஏன் சாதாரணமாக வெற்று உடம்போடு தெரிந்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது வந்து நீங்க அப்போ கடவுள் இதுலயே கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சகிப்பு, இது ஒரு கடவுள் மேலே ஒரு சலிப்புத்தன்மை வரலையா? அவனுடைய கேள்வி அதான். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரே ஆள் தான் நீங்க படைச்சாரு, அதானே நம்புறீங்க. கடவுள் வந்து நம்ம எல்லாரையும் ஒன்னாதான் படைச்சாரு. ஆனா வந்து ஏன் அவனுக்கு மட்டும் கொஞ்சம் எல்லாத்தையும் அதிகமா கொடுத்துட்டாரு, எங்களுக்கு ஏன் கொடுக்கல? அவருக்கு வந்து ஏன் இவ்வளவு வசதியா இருக்காரு, நான் ஏன் வசதியா இல்லை? அவர் ஏன் சாப்பிட்டுட்டு நடக்க முடியாம துப்பை தூக்கிட்டு நடக்கிறாரு, ஆனா இவன் ஏன் எலும்பும் தோலுமா இருக்கிறான்? அப்போ இந்த வித்தியாசங்களை எதுக்கு நீங்க கொண்டு வரீங்க? அப்போ எல்லாத்துக்கும் ஒரே இதுதானே. அப்போ முதலாளியும் தொழிலாளியும் ஒன்றா என்பது அதை கூட அவர் சொல்றாரு. அது வந்து இல்ல, அவர் சொல்லல, அப்படி இல்லை. ஆனால் நீங்க எல்லாவற்றையுமே நீங்க வந்து சோசியலிசம் ஆக்கிட்டீங்கன்னா, எல்லாத்தையுமே சமமாக ஆக்கிவிட்டீங்கன்னு சொன்னால், அப்போ வந்து உங்களுக்கு இந்த ஏற்ற தாழ்வுகள், இந்த முரண்பாடுகள், பொருளாதார முரண்பாடுகள் இருக்கு அதுலன்னு சொல்றாரு. உதாரணத்துக்கு நீங்க மேனேஜருக்கு நீங்க சம்பளம் ஒரு 1,00,000 ரூபாய் கொடுக்குறீங்க, தொழிலாளருக்கு வந்து நீங்க சம்பளம் வந்து 30,000 கொடுக்குறீங்க. அப்போ வந்து இந்த முரண்பாடு ஏன்? அப்போ மேலாளர் வந்து எதுல மேலும் பெற்றாரு? அப்ப அவருக்காக இவருக்கு வந்து சம்பளத்தை ஏற்றி கொடுத்தா அவருக்கான வேலைகளை ஏன் இது பண்ணக்கூடாது? இப்படி சில விஷயங்களை வந்து அவரு பேசுகிற போது நீங்க வந்து ஆஹ் இப்படி ஒரு மனிதன் சிந்திக்க முடியுமா என்று சொல்லி அப்படி அவ்வளவு ஒரு ஆச்சரியத்துக்குள்ள போக முடியும். ஏன்னா எல்லாத்தையும் ஒண்ணாக்கிருங்க. அப்போ ஒன்னா இப்போ எல்லாருமே சோம்பேறிக்கெல்லாம் கிடையாது. சோம்பேறிக்கு ஒண்ணு கிடையாது. சோம்பேறி தான். பிச்சை எடுக்கிறவங்க பிச்சை எடுக்கலாம். வேலை செய்யறவருக்கு இந்த ஊதியம். அப்படித்தான் வந்து அதை பெற்று தர வேண்டும் என்று சொல்லி அதை போராடினார். அந்த போராட்டம் தான் இவரை வந்து ஒரு தீவிரவாதியாக அல்லது ஒரு வன்முறையாளராக, இந்த பொருளாதாரத்திற்கு தடையேற்படுத்துகிற மருந்துற போல இவரை காமிச்சிட்டு. நீங்க சொன்னீங்க அந்த பாத்தீங்கன்னா அவங்களுடைய குழந்தைகள் ஒரு 7 குழந்தைகள் பிறந்தாங்க. அதுல வந்து ஒரு 3-4 குழந்தைகள் இறந்து விட்டன. ஒரு குழந்தை பேர் வைக்கிறது முடியே இறந்துருச்சு. அதெல்லாம் அந்த காலத்துல ஒரு இயல்பான விஷயம்தான். ஆனால் சில நேரங்களில வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாராம். ஏன்னு கேட்டா, தன்னுடைய ஆடைகள் எல்லாம் அடகு வைத்து சாப்பிட்டு விட்டு அல்லது அடகு வைத்து வீட்டுக்கு உபயோகப்படுத்தி விட்டு, ஆடையின்றி எப்படி நான் வெளியே வருவது என்பதால் அவர் ஆடை இல்லாமல், அதான் குறைந்தபட்ச ஆடையோடு அவர் வீட்டில் இருப்பது. உங்களுக்கு தெரியும், இங்கிலாந்து போன்ற ஒரு குளிர் பிரதேச நாடுகளில்
ஆடை என்பதும் கோட்டு என்பதுல இருந்து எவ்வளவு பெரிய முக்கியத்துவமானது. இன்னைக்கு கூட நான் வட இந்தியா போனா, இல்ல பெங்களூர் போனாலே நீங்க வந்து எல்லாரும் ஒரு கோட்டு போட்டு திரிவாங்க. ஆளுக்கு ஒரு மேல ஒரு கோடு போட்டு ஜெர்கின் போட்டிருப்பாங்க. ஆனா இப்போ இன்னும் போனீங்கன்னா இமயமலை, அதான் நீங்க நார்த் டெல்லி மாதிரி போனீங்கன்னா வெயில் காலத்தை தவிர குளிர் காலத்துலாம் போனீங்கன்னா உங்களால தாங்க முடியாது. அந்த அளவுக்கு இப்ப சென்னையும் அப்படித்தான் ஆயிடுச்சு. தமிழ்நாடு கூட சில நேரங்கள்ல வந்து ஊட்டி மாதிரி தான் இருக்குது. எல்லாமே அப்ப அந்த அளவுக்கு குளிராக இருக்கிறது. அப்படி அந்த கோட்டு அது இல்லாம வெளியே போக முடியாது. ஆக வந்து இருந்திருக்கிறார். அப்படியெல்லாம் கோட்டை இல்லாம வீட்டுக்குள்ளேயே இருந்து சில நாட்கள்ல வந்து அவ்வளவு அவசரப்பட்டிருக்காரு. இது என்ன, அப்படி எந்த அஹ், ஒரு வறுமையில் இருந்திருப்பாரு அப்படின்றதுக்காக சொல்றோம். அது போல ஏங்கல்ஸ் வந்து ஒரு இது ஏங்கல்ஸ் அவர் சேர்ந்து 1847 வந்து ஒரு பொது உடைமை இதை பத்தி ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறாங்க. பொது உடைமையை பத்தி வெளியிட்டிருக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் மினிபெஸ்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம். அதான் அவர் முதலில் வெளியிட்ட புத்தகம் அது. அது உங்களுக்கு வந்து ஒரு சின்ன வயசுல 2 பேரும் சேர்ந்து அந்த வெளியிட்டாங்க. இவர் எழுதினார், அதை அவர் சரிபார்த்து அவரை 2 பேரும் வெளியிட்டார்கள். கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ என்பது இன்றைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு புத்தகமாக அது மதிக்கப்படுகிறது. அதே போல இந்த பாவர்ட்டி ஆஃப் பிலாசபி, அதாவது தத்துவத்தின் வறுமை, தத்துவத்துக்கே வறுமை பார்த்துக்கோங்க. அது எவ்வளவு பெரிய ஒரு சொல்லாடல் பாருங்க. தத்துவத்திற்கே வறுமை. வறுமை எல்லாத்துக்கும் வரும், ஆனா தத்துவத்துக்கே வறுமை வந்தா என்ன ஆகும்? அந்த மாதிரி ஒரு இதை அவர் கொண்டு வராரு. இன்னும் சொல்ல போனால் பிரான்ஸ் நாட்டிலிருந்து, ஜெர்மனியிலிருந்து நாடு கடத்தப்படுகிற பிரான்ஸுக்கு போறாரு. பிரான்ஸ்லேருந்து நாடு கடத்தப்படுகிற பிரசல்ஸ் போறாரு. அங்கிருந்து லண்டன் செல்கிறார். நல்ல வேளை லண்டன்ல வந்து இப்போ அது அந்த உலகத்தை எல்லாம் போய் அவங்க ஆட்டி படைச்சிட்டு இருந்தனால, உலகத்தெல்லாம் பல நாடுகளை ஆண்டதனால் அதுல லண்டன் வந்து சில இது மாதிரி கொஞ்சம் இதுல விட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா லண்டன் நூலகம் வந்து மிகப்பெரிய நூலகம் என்று சொல்ல, அந்த அருங்காட்சியகம், பிரிட்டிஷ் அருங்காட்சியகம் சொல்லுவாங்க. ஆனா யாழ்ப்பாணம் நூலகம் கூட மிகப்பெரிய நூலகம் தான். ஆனால் அது கூட நம்முடைய இனப்போரிலே அந்த தீயிட்டு வேண்டுமென்றே கொளுத்தினார்கள். அத்தனை லட்சம் புத்தகங்களை அவர்கள் கொளுத்தினார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்தியா போன்ற நாடுகளிலே நாலந்தா பல்கலைக்கழகம் இருந்ததாக சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த நாட்டுதான் கல்வி என்பது இல்லாமல் இருந்ததாகவும் சொல்லுகிறார்கள். நாலந்தா பல்கலைக்கழகத்திற்கு யுவன் சுவாங் வந்திருக்கிறார், சீன யாத்திரிகள்லாம் வந்திருக்கிறாங்க. அப்போ வந்து இவ்வளவு பெரிய கல்வி முறை இருந்திருக்கிறது என்று அவன் சொல்லுகிறான், எழுதுகிறான். அப்போ ஆனா என்ன சொல்றான், அங்கு வந்து கல்வி இல்லை, கல்வி வறுமை. இன்றைக்கும் இருக்கிறது, அது வேற விஷயம். அன்னைக்கு அது ஒரு இதாக போயிட்டு இருக்கு. ஆனால் கல்வியிலே வறுமை இந்த நாட்டிற்கு எப்படி வந்தது? அப்படி எப்படி இத்தனை இலக்கியங்கள் வந்தன, இத்தனை புத்தகங்கள் வந்தன? இவ்வளவு பெரிய ராமாயணம், மகாபாரதம் போன்ற புத்தகங்கள் எல்லாம் அது கற்பனையாக கூட இருக்கட்டும். ஆனால் இதெல்லாம் எப்படி வந்தன? இதெல்லாம் எப்படி அறிவுஜீவிகள் எல்லாம் எப்படி எழுதியிருக்க முடியும்? இன்றைக்கு 10 பாட்டு 8 தொகை நூல்கள் எல்லாம் வந்திருக்கிற 50 காப்பியங்கள் எல்லாம் இருக்கிற தமிழ்ல. இதெல்லாம் 1000 2000 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் என்று சொல்லுகிறார்களே. அப்படி என்று சொன்னால் இந்தியா எவ்வளவு பெரிய ஒரு அறிவு பெற்ற நாடு, அறிவுஜீவிகளை கொண்ட நாடு, இலக்கியத்துல எவ்வளவு தரம் வாய்ந்த நாடு. இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஆங்கில இலக்கியங்களையும் பிரெஞ்சு இலக்கியங்களை எல்லாம் படிச்சுட்டு அவரை பத்தி சொல்லிட்டு இருக்கிறேன், மற்றவங்க சொல்றோம்ல. ஆனா வந்து இதெல்லாம் விட ஒரு சிறந்த ஒரு நாடாக நம்ம நாடு இருந்திருக்கு. அங்க நாலந்தா பல்கலைக்கழகம் இருந்திருக்கிறது. இன்னைக்கு பிரிட்டிஷ் ஏன் இப்ப திருப்பி சொல்லும்போது நான் அப்படி எனக்கு ஒரு ஆசை உண்டு. அந்த பிரிட்டிஷ் நூலகத்தை பார்க்கணும், போகும்போது கண்டிப்பா பார்ப்போம் அப்படின்னு ஒரு ஆசை உண்டு. ஆனால் இப்படி ஒண்ணு இருந்துச்சு, இது எப்படி அழிஞ்சு போச்சு? அதுக்கு ஒரு ஆராய்ச்சி தேவைப்படுது. ஏன்னா இந்த அரசியல், இந்த நாட்டு அரசியலே வேற அரசியல். ஓகே, அதை நம்ம இன்னொரு நாளில் பேசுவோம். உங்களுக்கு தெரியாத விஷயமும் கிடையாது. இப்படி பல நாடுகளிலே அவன் தஞ்சம் புகுந்து அங்கே வெளியேற்றப்பட்டாலும் ஒரே குறிக்கோள், இந்த நாட்டினுடைய மக்கள், இந்த உலகத்தினுடைய மக்கள் எல்லாம் ஒன்றுபட வேண்டும், இந்த உலக மக்களுக்கெல்லாம் நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் போராடினான் என்பதுதான் உண்மை. அதனால்தான் இன்றைக்கு கூட இந்த சில குழுக்கள்லாம் இருக்கிற தீவிரவாத குழுக்களை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? அதெல்லாம் இப்ப நம்ம பேசின சட்டத்துக்கு புறம்பானவை பேசக்கூடாது. இருந்தாலும் சொல்றேன், இருக்கனால சொல்றேன். இப்போ மார்க்சியம் லெனினியம், மாவோயிசம், அப்புறம் வந்து மார்க்சியம் அப்படி சொல்றாங்களே, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு புரட்சிகரமான அமைப்பாக இன்றைக்கு நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அது அத்தனை வருஷம் ஒரு 1850 அப்படிலாம் பாருங்க. அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 127-125 ஆண்டுகள் முன்னாடி அது எப்படி இருந்திருக்கும்? இன்றைக்கே அது புரட்சிகரமான கருத்துக்களை கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அவன் வாழ்ந்த காலத்திலே அவனே முன்னெடுக்கிற போராட்டம் எத்தனை புரட்சிகரமா இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த அளவிற்கு
மிக ஒரு தீவிரமான ஒரு போராளியாக கார்ல் மார்க்ஸ் இருந்திருக்கிறார். உலக தொழிலாளர்களை ஒன்றுபடுங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன சொன்னா, வறுமையும் நோயும் விடாது துரத்திடும். கடைசி வரைக்கும் உங்களை துரத்திடும். அதனால நீங்க இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் உங்களுக்கு வெகும பெரிய ஒரு பொறுமையான ஒரு பெரிய உலகம் ஒரு காத்திருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இதை நீங்க பண்ணிட்டீங்கன்னா ஒரு பெரிய உலகம் காத்திருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், மார்க்ஸும் ஜெனி அவருடைய அந்த உறவுதான் கணவன் மனைவிக்கு எடுத்துக்காட்டு. இன்னைக்கு பாரதியும் செல்லம்மா சொல்றோமே, அதே போல இன்னும் வள்ளுவனும் வாசிக்கும் சொல்லுகிறோமே, அவர்களெல்லாம் சில வரலாறுகள் நமக்கு தெரியவில்லை. ஆனால் இவர்களுடைய அந்த ஏழ்மையிலும் அந்த குடும்பத்தை சிறப்பாக நடத்தி குழந்தைகளை வளர்த்து, இவன் தன்னுடைய கணவன் இப்படியெல்லாம் உலகத்திற்காக போராடி கொண்டிருக்கிறான் என்பதற்காக அவனுக்கான வாழ்க்கையை வாழ்ந்தாலே அவள்தான் சரத்தான் மனைவி. அந்த வறுமையிலும் வாடிய ஒரு சீமாட்டியவர். அதே போல அந்த நட்பு, மார்க்ஸ் ஏங்கல்ஸ் அந்த நட்பு இன்னும் சொல்ல போனால், மார்க்ஸோடு நடைபெற்ற ஏங்கல்ஸ் தன்னுடைய மார்க்ஸ் இறந்த பிறகு அதன் பிறகு அவருக்கு என்ன பண்றாருன்னா, அவருடைய புத்தகங்களை அதன் பிறகு அவர் வெளியிடுகிறார். ஏன்னா மார்ச் மாதம் 14ஆம் தேதி 1883ஆம் ஆண்டு மார்க்ஸ் இறந்து போகிறார். அவருக்கு ஒரு சிறிய கல்லறை அங்கு இங்கிலாந்திலே வைத்திருக்கிறார்கள். நான் பார்க்கவில்லை, அது நாம் பார்க்க புகைப்படத்திலே பார்ப்பதுதான் வைத்திருக்கிறார்கள். அந்த மனிதன் உலகத்திற்கு உலக தொழிலாளர்களை ஒன்றுபடுகளை சொன்ன மனிதன் ஒரு சாதாரண 6x3 கல்லறையிலே அடக்கம் செய்யப்பட்டான். அதன் பிறகு இப்பொழுது ஒரு 1970க்கு பிறகு அவருக்கு ஒரு அரை உருவச் சிலை வைத்திருக்கிறார்கள். அதை கூட வெடிகுண்டு வைத்து தடுக்க முயற்சி நடந்தது. அதெல்லாம் நடக்கும். இங்கெல்லாம் ஒரு ஒரு அறிவுஜீவி இருக்கிறார்கள், அவருக்கு எதிர்ப்பாளர்களாக கொஞ்சம் பேர் இருப்பார்கள். இல்லை என்று சொன்னால் நாம் சாக்ரட்டிஸை கொண்டிருப்போமா, நாம இப்படியெல்லாம் ஒரு பெரிய பெரிய ஆட்களை கொண்டிருப்போமா? கொண்டிருக்க மாட்டோம். ஆகவே இப்படி தன்னுடைய ஒரு 60-65 வயதில 64-65 வயதிலே தன்னுடைய உயிரை இந்த உலகத்திற்கு விட்டு சென்றவன் கார்ல் மார்க்ஸ். கார்ல் மார்க்ஸை பற்றி நாம் கொஞ்சம்தான் பேசியிருக்கிறோம். நீங்கள் நிறைய தெரிந்து வைத்திருப்பீர்கள். உங்களோடு நானும் இணைந்து உங்களை நீங்கள் பேசுவதையும் கேட்க தயாராக இருக்கிறேன். கார்ல் மார்க்ஸனுடைய வரலாறு சொல்வது என்ன என்று சொன்னால், இந்த உலகம் சமதர்ம நிலையில இல்லை, சமமாக இல்லை. உலக தொழிலாளர்கள் உலகத்திலே உழைக்கிறவன் நிம்மதியாக உறங்கவில்லை, உழைக்கிறவன் சரியாக சாப்பிடவில்லை, உழைக்கிறவன் சரியான வாழ்க்கை வாழவில்லை, அவன் கடுமையான வழியிலே இருக்கிறான். இந்த வழி இருக்காமல் அவன் வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம் என்று வாழ்ந்தவன் கார்ல் மார்க்ஸ். கார்ல் மார்க்ஸுடைய இந்த அவரை பற்றி பேசுகிற நாளிலே அவருக்கு ஒரு வீர வணக்கம், ஒரு செவ்வணக்கத்தை செலுத்தி விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி. நன்றிங்க அன்பு சகோதரரே. மிகவும் சிறப்பான ஒரு அற்புதமான உரை. வலதுபுறம் கீழ் மூலையில அந்த ஒலிவாங்கியோட இணைப்பு இருக்கும், அது கொஞ்சம் அணைச்சுக்கோங்க. நன்றிங்க. மிகவும் சிறப்பான ஒரு அற்புதமான உரையினை, அதுவும் பொது உடைமைவாதி என்று கருதப்படக்கூடிய அன்பு ஐயா கார்ல் மார்க்ஸ் அவர்களுடைய அந்த வாழ்வியல் சரித்திரம் சார்ந்த ஒரு அற்புதமான பகிர்வினை, சரித்திரம் படைத்தவர்கள் என்ற அற்புதமான தொடர் நிகழ்வு வாயிலாக இன்று தந்தமைக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறு தோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் வியன் உலகம் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இந்த வியன் உலகம் தொகுப்பில் விந்தைக்குரிய ஒரு சரித்திரம் படைத்த, அதுவும் பொது உடைமை சித்தாந்தத்தை இந்த உலகில் அடித்தளமாக நிறுவியவர். இந்த சூரியன், நிலவு, காற்று, இயற்கையில் உள்ள ஒவ்வொரு அங்கமும் இங்கு பாரபட்சமின்றி
அனைவருக்கும் சமமான ஒன்றை பரிசளிக்கக்கூடிய ஒன்றாக இந்த பிரபஞ்ச பேராற்றல் அமைந்துள்ளது. ஆனால் நாம் வாழும் நமது மனித குலத்திற்குள்ளே எத்தனையோ சாயங்கள், வர்ணங்கள் நமக்குள் நாமே பட்டை தீட்டிக் கொள்கின்றோம். எத்தனையோ பிரிவினைகள், எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகள். ஆம், இது அனைத்திற்கும் ஒரு பொது உடைமையை அந்த காலத்திலேயே அனைவரும் சமமான ஒரு வாழ்வியலை வாழ்வதற்கான முன்னெடுப்புகளை எடுத்தவர்களுள் முக்கியமானவராக ஒருவராக இருப்பவர் கார்ல் மார்க்ஸ். அவரை பற்றிய சிந்தனை துளிகளை இன்று அன்பு கவிஞர், அன்பு சகோதரர் கர்டோசா அவர்கள் மிக சிறந்த எழுத்தாளராக பயணித்து வரக்கூடியவர், மிக சிறந்த கவிஞரும் கூட. எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய நெருங்கிய நண்பர் வரிசையில் இருந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்னும் எண்ணிறைந்த தொடர்ச்சியான ஒரு விடயத்தை முன்னெடுக்க வேண்டும் என்றால் அன்பு சகோதரர் அவர்களை உதாரணமாக கூறலாம். கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் இடைவிடாமல் அந்த யோக கலையை அன்றாடம் செய்து வருவதில் வல்லவராக இருப்பவர். மிகப்பெரிய சவாலான சூழலில் கூட அதை தொடர்ந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல தினமும் காலையில் கவிஞர் கர்டோசா என்ற ஒரு அற்புதமான சிந்தனையை தினமும் அதிகாலை செய்தியாக வழங்குபவர். 8 ஆண்டுகள் முடிந்து 9வது ஆண்டு பயணத்தில் தொடர்ச்சியாக இயங்கி வரக்கூடிய ஒருவர். இத்தகைய ஒரு விடாமுயற்சி, எந்த ஒரு விடயமும் சிறு சிறு விடயமாக, சிறு சிறு அடிகளாக துவங்கும் பொழுது ஏதோ ஒன்றை துவங்குகின்றோம் என்று தோன்றும், இல்லை அதை விட்டு பின்வாங்கி விடலாம் என்று தோன்றும். அதன் பிறகு தொடரும் பொழுது சிறு சிறு சவால்கள் தோன்றும். அதை இன்னும் முன்னின்று நடத்தும் பொழுது பெரிய பெரிய விடயங்களை கடந்து வருவதற்கான சூழல்கள் நிறைய ஏற்படும். அத்தனையும் மன வலிமையுடன் எதிர்கொண்டு இன்றளவும் தொடர்ச்சியாக இயங்கி வருவது என்பது ஒரு மனிதனின் அந்த பசித்திரு, தனித்திரு, விழித்திரு என்று நமது சான்றோர் பெருமக்கள் குறிப்பிடுவார்கள். ஆம், இன்றளவும் தாகம் நிறைந்தவராக, பசித்து இருக்கக்கூடியவராக இருக்கின்றார், தனித்துவமிக்கவராக இருக்கின்றார். விழிப்புணர்வுடன் ஒவ்வொன்றையும் கற்றுக்கொண்டு 15க்கும் மேற்பட்ட பட்டங்களால் தம்மை நிரப்பிக் கொள்வது. பட்டங்கள் என்பது தம்மை இன்னும் அடுத்த படிநிலைகளுக்கு எடுத்து செல்வதற்கான ஒரு ஆயுதமாக அதை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார். இன்றளவும் ஒரு வாழும் முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் அவர்கள் நமது தளத்தில் இந்த பிரபஞ்ச உலகில் சரித்திரம் படைத்தவர்கள் குறித்த அற்புதமான பார்வைகளை நமக்கு தொடர் நிகழ்வாக மாதம் ஒரு முறை வழங்கி வருகின்றார். அவருடைய இத்தகைய சிறப்பான முயற்சிக்கு அன்பின் வாழ்த்துக்களை சரித்திரம் படைப்போம் தளம் இந்த நேரத்தில் மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றது. இப்போது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். கவிஞர் கர்டோசா அவர்களுக்கு நன்றி. சரித்திரம் படைத்தவர்கள் அப்படின்ற ஒரு தொடர் நிகழ்வுல இன்றைக்கு கார்ல் மார்க்ஸை பற்றி நிறைய தகவல்கள் ஐயா பகிர்ந்துகிட்டாங்க. இந்த உலகத்தை மாற்றி போட்ட, புரட்டி போற்ற 10 மனிதர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமா அதுல கார்ல் மார்க்ஸ்க்கு முதலிடம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த உலகத்துல பசி ஏப்பம் வர்றவன் பசி ஏப்பக்காரன், புலி ஏப்பக்காரன் 2 பேர் தான் உண்டு. ஒருத்தருக்கு சாப்பாடு ஜீரணம் ஆகல, ஒருத்தருக்கு சாப்பாடே இல்லை அப்படிங்கிற ஒரு முதலாளி தொழிலாளி வர்க்கம் அப்படி 2 இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்துல சமநிலை அப்படிங்கிறது இருக்க போறதே இல்லை. இந்த வர்க்க போராட்டம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறத சொன்னவர் கார்ல் மார்க்ஸ் அவர்கள். 1818ஆம் ஆண்டு ஜெர்மனியில பிறக்கிறாரு. அவருடைய தந்தை வழக்கறிஞர் என்பதால வீட்டிலேயே படிக்கிறாரு. 12 வயது வரை வீட்டுல படிச்சுட்டு அதுக்கப்புறமாக கல்லூரிக்கு போறாரு. ஆனா அங்க நிறைய கருத்துக்களை பகிர்வதனால தேச துரோக கருத்துக்கள் அப்படின்னு சொல்லி அவரை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அதாவது அவர் 17 வயதிலேயே பாரிஸ்க்கு போயிடுறாரு. அங்கேயும் போயிட்டு அவரு சட்டம் படிக்கிறாரு. ஏன்னா கடைசி மனிதன் இருக்க வரைக்கும் நமக்கு வழக்கறிஞர் அப்படிங்கிறது தேவை. அங்கதான் அவரு ஜெனி அவங்கள சந்திக்கிறாரு. அவருடைய மனைவி 4 வயது மூத்தவர். அவர் ரொம்ப ஒரு செல்வந்த குடும்பத்துல பிறந்தவங்க. அதனால நம்ம திருமணம் செய்யறதுக்காக ரொம்ப தயங்குறாரு. அதுக்கப்புறம் 8 ஆண்டுகள் காத்திருந்து அதற்கப்புறம் அவரை
திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஜெனி பத்தி சொல்லணும்னா அவங்களோட செல்வ நிலையெல்லாம் விட்டுட்டு காரல் மார்க்ஸ்க்காக வந்து அவரோட ஏழ்மையை பங்கிட்டுக்கிட்டாங்க. அதோட 7 குழந்தைகள் பிறந்தபோதும் அதுலயும் 4 இறந்து போச்சு அப்படிங்கும்போது அத்தனையும் வறுமையான ஒரு வாழ்க்கையில கூடவே இருந்தவங்க ஜெனி. அந்த குழந்தைய ஒரு முறை தகனம் செய்வதற்கு கூட காசு இல்ல அப்படிங்கும்போது தான் போட்டிருந்த அந்த கோட்டை கழட்டி அந்த அடகு வச்சு அந்த குழந்தைய தகனம் செய்றாரு. இப்படி கோட்டை அடகு வச்சவர் தான் பின்னாட்கள்ல நிறைய பேர் கோட்டை போடுறதுக்கான காரணம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அங்கதான் அவரு தன்னுடைய உற்ற நண்பரான ஏஞ்சல்ஸ் அவரையும் சந்திக்கிறாரு. ஃப்ரெட்ரிக் ஏஞ்சல்ஸ் அவரு. அவங்க 2 பேரும் நட்பின் உதாரணம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ப்ரூசல்ஸ் போயிடுறாரு. அங்கேயும் பாரிஸ்ல இருந்தும் நாடு கடத்தப்பட்டு அவரு பிரசல்ஸ் போயிடுறாரு. அங்கதான் அவரையும் சந்திக்கிறாரு. தத்துவம் அப்படிங்கிறது அழிந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத காந்தி அவர்கள் காந்தி அவர்கள் சொல்றாரு, காரல் மார்க்ஸ் அவர்கள் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா எழுதியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாரு. இருந்தாலும் இன்றைய வரை கடைசி தொழிலாளி இருக்கும் வரை அவருடைய தத்துவங்கள் இன்றும் பேசப்படும். மதம் அப்படிங்கிறது ஒரு அபின் போல போதை தரக்கூடியது அப்படிங்கிறதும், பல பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த உலகத்துல சமநிலை தவறுவதற்கான காரணம் அப்படிங்கிறதும் மதம் அப்படின்னு சொல்லலாம். சட்டத்துல அவரு முனைவர் பட்டமும் காரல் மார்க்ஸ் வாங்குறாரு. மெய்யியலையும் படிச்சிருக்கிறாரு. பொருளாதாரம் சுருங்கும்போது சிந்தனையும் சுருங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அவர்கள் சொன்னாங்க. ஏன்னா காரல் மார்க்ஸ் அவர்கள் அந்த அளவுக்கு ஒரு வறுமையான வாழ்க்கையில இருந்தாரு. தானும் சினிமா துறைக்கு போகாததுக்கு காரணம் ஒருவேளை நம்ம பொருளாதாரத்தில் சுருங்கி போயிட்டா அது ரொம்ப கஷ்டம். நம்மளுடைய சிந்தனை அப்படிங்கிறது விரிவாகாமல் போயிடும் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. ஏன்னா பாரதியார் கூட 50 ரூபாய் கையில இருந்தது. அதை ரிக்ஷாக்காரருடைய வறுமையை கேட்டு அவர் கொடுத்துடுறாரு. அவங்க வீட்டுல ஒலை வைக்க வசதி இல்லாத போது அப்படிங்கிறதையும் சொன்னாரு. அதே மாதிரி பாரதி செல்லம்மா அப்படிங்கிற மாதிரி நம்ம காரல் மார்க்ஸ் அவர்களுக்கு ஜெனி அப்படிங்கிறத உற்ற ஒரு அருமையான ஒரு துணை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு சம்பளம் குடுக்குறோம், சம்பளம் வாங்குறோம். அந்த கை மேல இருந்து குடுத்து கீழ இருந்து வாங்குதுங்கும் போதே அங்க சமநிலை இல்லை அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாரு. தொடர்ந்து ஆடைகளை அடகு வைக்கிறது இதெல்லாமே அவர் பண்ணிதான் குறைந்த ஆடைகளை போட்டுக்கொண்டு வீட்டுல இருப்பாரு. வெளிய கூட போக மாட்டாரு நிறைய நேரங்கள்ல அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. பொது உடைமை பத்தி அவர் நண்பரோட சேர்ந்து ஒரு புத்தகம் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ அப்படின்ற புத்தகம் இன்றைக்கு வரைக்கும் அது ஒரு பைபிள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். தத்துவத்திற்கே வறுமை வந்துவிட்டது அப்படின்னு சொன்னாங்க. இந்தியாவில் பார்த்தோம்னா அப்பவே நாலந்தா பல்கலைக்கழகம் இருந்தது. இலங்கையில யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இருந்தது. ஆனால் போரின் காரணம் போது அது அழிக்கவும் பட்டது. ஆனால் காரல் மார்க்ஸ் அவர்கள் நம்ம பாரதியைப் போலவே அவர் இறந்தபோது அவருக்கு அந்த அளவுக்கு ஒரு வறுமையில தான் இறந்திருக்காரு. அவருக்கு சரியான ஒரு இறுதி மரியாதை அப்படியெல்லாம் கூட மிகப்பெரிய அளவில் கிடைக்கவில்லை. 1970க்கு மேல தான் அவருக்கு ஒரு அரை உருவ சிலை வைக்கிறாங்க. அந்த சிலையும் தகர்த்து எரியக்கூடிய அளவுல குண்டுவெடிப்பு சம்பவங்கள்லாம் கூட நடக்குது. இந்த மாதிரி நம்ம நமக்காக மக்களுக்காக போராடுற சாக்ரட்டிஸ் போன்றவர்களை எல்லாம் நாம் காப்பாற்ற தவறி விடுகிறோம். தொடர்ந்து அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை வறுமையிலும் சரி ரொம்ப சீக்கிரமா ஒரு வயது பாரதி மாதிரி இப்படி சீக்கிரமா இறந்து போயிடுறாங்க வறுமையின் காரணமாக. இப்படி பல காரணங்களுக்காக அவர்களை நாம காப்பாற்ற தவறி விடுகிறோம். உழைப்பவன் வலி இல்லாமல் வாழ வேண்டும் அப்படிங்கிறத தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருந்தார் காரல் மார்க்ஸ் அவர்கள். அன்றைக்கு அவர் சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் இன்றைய வரை அந்த பல காரல் மார்க்ஸ்கள் நமக்கு தேவைப்படுகிறது. உலகம் பூரா தேவைப்படுகிறது அப்படிங்கிறது தான் ஒரு வருத்தப்படக்கூடிய உண்மை அப்படின்னும் சொல்லலாம். இந்த சமநிலையை கொண்டு வருவதற்கு இது போன்ற தத்துவங்கள் இன்னும் நிறைய வாழ வேண்டும் அப்படிங்கிறத ஐயா அவர்கள் மிக அழகாக இன்றைக்கு நமக்கு எடுத்து கூறினார். மிக்க நன்றி. விஜயகுமாரி அம்மா வணக்கம். நீங்க பேசலாம். நன்றிகளம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்து கொண்டிருக்கும் கருணை உள்ளம் ஆரோக்கியப்பட்ட ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். இதில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவல்லி அம்மா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இதில் பயணிக்கும் ரேவதி அம்மா, வேல்ராஜ் ஐயா, சித்திரம் படைக்கும் வேல்ராஜ் ஐயா அவர்களுக்கும்
மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்று நம் தளத்தில் வந்து நமக்கெல்லாம் அரிய பெரிய கருத்துக்களை எடுத்து கூறி நம்மளை சந்தோஷப்படுத்தியதுன்னு தான் சொல்லுவோம். கவிஞர் கர்டோசா ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். வாங்க வாழ்த்து பயனுக்கும் போயிடலாம். அமைதியா உட்காந்து கண்களை மூடிக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அப்படியே உற்று நோக்கி பாருங்க. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்து மகிழ்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை பேராற்றலே பக்கத்துணையாகவும் பக்க பலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. மகரிஷி அவங்களே உங்களை வாழ்த்தியதை எடுத்துக்கணும். நன்றிகள் ஐயா. ஐயா இன்னைக்கு வந்து நிறைய புரியுது. எல்லார பத்தியும் ரொம்ப தெளிவா சொன்னீங்க ஐயா. இது காரல் மார்க்ஸ் பற்றி அற்புதங்கள்ல வந்து இன்னைக்கு எங்களை சொல்லி அந்த கருத்துக்களை நிறைய புரிய வச்சுங்க. நன்றிகள் ஐயா. மகிழ்ச்சிங்க ஐயா. ஆவரலிங்கம் அவங்கள பத்தி நிறைய சொன்னீங்க. அப்படியே ஒவ்வொருத்தவங்களும் செய்த அந்த அற்புதங்களை வந்து இப்படியெல்லாம் எடுத்து சொன்னாதான் எங்களுக்கு புரியும். நாங்க தேடி தேடி இதெல்லாம் படிக்க முடியாது. எனக்கு சொல்றேன், மீதி பேர் படிப்பாங்க. வயசானதுனால உட்கார்ந்த இடத்துல உட்காந்து நான் ஏதாவது செய்யணும்னா செய்வேன். அந்த மாதிரி நீங்க வந்து பெரிய கருத்துக்களை சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் நீங்க அவங்க வந்து நிறைய அந்த புரட்சி செய்தவர். ஜெனி என்பவர்களை வந்து காதலிச்சு திருமணம் செய்து கொண்டார் அப்படின்னு சொன்னீங்க. வயசுல மூத்து இருந்தாங்க. இருந்தாலும் அந்த காதல் திருமணம் 8 வருஷம் கழிச்சு அந்த ஒரு ஒத்துமையா இருந்து வந்திருக்காங்க பாருங்க. அந்த பார்க்கும்பொழுது இந்த காலத்துல இருக்கிற இளைஞர்கள்லாம் இதெல்லாம் பார்த்து தெளிவு பெறணும். அதுதான் இந்த தளத்துல நம்ம சொல்லிட்டு இருக்கிறது. அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த அம்மா எவ்வளவு வசதி வாய்ப்போட வாழ்ந்திருந்தாலும் அவருக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் கூட வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க. குழந்தைகளை பெற்றிருக்காங்க. இந்த குழந்தை ஒன்று அடக்கம் பண்ணும் பொழுது பணம் இல்லாம அவங்க கோட்டை எடுத்து வித்துட்டு செய்திருக்காருன்னா எவ்வளவு பெரிய வறுமை பாருங்களேன். கொடுமைன்னு தான் சொல்லணும். அப்புறம் பாரதி வந்து சம்பளம் வாங்கிட்டு ரிக்ஷால போகும்பொழுது ரிக்ஷாக்காரர் எப்படி என்னன்னு வாழ்க்கை வரலாறு கேட்கும்பொழுது அவர் சொன்னதும் அந்த கஷ்டத்தை நினைச்சு அந்த சம்பளம் முழுசா எடுத்து கொடுத்துட்டார். வீட்டுல வந்து மனைவி சம்பளம் வரும், பொருள் வாங்கலாம் அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க.
எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க பாருங்க. நம்ம நினைக்கிறோம் நம்ம பெற்றதை கொடுக்கணும்னா, ஆனா அவங்கலாம் அப்படி அப்படியே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. அந்த கஷ்டப்பட்டாலும் அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு அந்த நல்ல எண்ணத்தோட உதவி இருந்ததுனால தான் இப்போ ஒரு சிலர் அந்த ஆற்றல் நமக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த தளத்து மூலியமா நிறைய பேர் நிறைய செய்துட்டு வராங்க. ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. இந்த மாதிரி நீங்க வந்து அடுத்தவங்க செய்த அந்த புரட்சியெல்லாம் சொல்லும் பொழுது நாங்க கேட்கறவங்களுக்கும் ஒரு புரிதல் வரும், ஒரு தெம்பு, தைரியம் அப்படிலாம் வரும். அதுக்காக ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. அப்படியே தங்கு தடை இல்லாம நிறைய சொல்லிட்டீங்க. நன்றிகள் ஐயா. இந்த அவர் வந்து 1925க்கு முன்னாலேயே இறந்து விட்டார் அப்படின்னு சொன்னீங்க. இந்த பாரதியோட தைரியம், தானம், நம்பிக்கை இன்னும் நிறைய சொல்லலாம். புதுமை பெண்களை உருவாக்கியவர் பாரதிதாசன். இப்படி ஒரு பாட்டே வந்திருக்கு பாருங்க. புதுமை பெண்களடி, பூமிக்கு கண்களடி, பாரதி சொன்னாரே, கவி பாரதி சொன்னாரே. பெண்களுக்கு தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாம் நிறைய பாடல் வரிகள் மூலியமா பாரதி சொல்லியிருக்கிறாங்க. நம்ம எல்லாம் அதெல்லாம் எடுத்து புரட்சி செய்யணும். நம்மளும் தைரியமா வாழணும். இப்பெல்லாம் பெண்கள் ரொம்ப தைரியமா இருக்கிறாங்க. இன்னும் உணர்ந்து பார்த்தா இன்னும் உள்ளுக்குள்ள எவ்வளவு கருத்து இருக்கு. கல்யாணம் ஆனா நம்ம எப்படி நடந்துக்கணும், அந்த வறுமையை சகிச்சு வாழணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியணும். நன்றிகள் ஐயா. ஆஹ் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் குழந்தைகளும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றிகள் அம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்கம்மா. விந்தியா கௌரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். காரல் மார்க்ஸை பற்றி கவிஞர் கர்டோசா ஐயா மிக அருமையாக எடுத்துரைத்தார்கள். இன்றைக்கு முதலாளி தொழிலாளி அப்படின்றதுல பிரச்சனை இருக்கத்தான் செய்து, இருந்தாலும் முன்பு போல் அதிகம் இல்லை அப்படின்றத நாம் எல்லாருமே உணர்கிறோம். அதற்கு காரணமானவர் காரல் மார்க்ஸ் தான். தொழிலாளர்களுக்கான உரிமைக்காக பாடுபட்டவர். பல புதிய புதிய கருத்துக்களை இந்த உலகத்துக்கு எடுத்துரைத்தவர். அவரை பின்தொடர்ந்து நடைமுறைப்படுத்தியவர்கள் பலர். ஒரு மனிதனுடைய அந்த புதிய சிந்தனை பல நூல் அறிவை பெற்று பல நாட்டோட நிகழ்வை எல்லாம் புரிந்து கொண்டு இனி வருகின்ற உலகம் மக்கள் எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னா என்ன செய்ய வேண்டும்ன்றத புரிந்து கொண்டு அயராது பாடுபட்டவர் காரல் மார்க்ஸ். அவரோட அந்த சிந்தனை தான் இன்னைக்கு நல்ல மக்களை உருவாக்கியிருக்கு, நல்ல மனநிலையை உருவாக்கியிருக்கு. நிறைய பேர் திருவி கல்யாண சுந்தரனாரும் ரொம்ப அருமையாக தொழிலாளர்களுக்கு நிறைய செஞ்சுருக்காரு. அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, புரட்சியாளர்களுடைய அந்த புரட்சியோட அந்த வீரியத்தை உணர்ந்து தான் அவங்க கவிதையை எழுதினாங்க, நடைமுறைப்படுத்தினாங்க. ஐயா போன்ற பெரியவர்கள் அதெல்லாம் எடுத்து சொல்லும்போது, அதுவும் இந்த பொதுவெளியில் எடுத்து சொல்லும்போது நிறைய பேர் கேட்கும்போது நம்மளால் ஆன புரட்சிகரமானதோ இல்லை சேவையோ நம்ம செய்ய முடியும். பாரதியார் வறுமையிலும் செம்மையாக வாழ்ந்தார். தனக்கு உணவு இல்லாட்டாலும் பரவாயில்ல, அந்த ரிக்ஷாக்காரரு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்ச அந்த நல்ல எண்ணம் அது இந்த பிரபஞ்சத்துக்கு தேவையாக இருக்குது இல்லையா? பாவேந்தர் பாடியிருப்பார், தன் பெண்டு தன் பிள்ளை தன் சோறு தன் சம்பாத்தியம் தன் வீடு என்பான் கடுகு போல் உள்ளம் கொண்டோன். சிலர் அப்படி இருக்காங்க தான், ஆனால் பலர் இன்னைக்கு நிறைய சேவை செய்கிறாங்க. நம்ம சரித்திரம் படிப்போம் தளத்தில் வாரந்தோறும் சனிக்கிழமை
சிறப்பு விருந்தினருங்கிறாங்க. அவங்க சேவையை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம ஒண்ணுமே செய்யலையே அப்படின்னு வருத்தம் தான் எனக்கெல்லாம் தோணும். நம்ம என்ன செஞ்சோம்? ஒண்ணும் செய்யலையே, செய்யணுமே அப்படின்ற அந்த எண்ணம் வரும். காரல் மார்க்ஸோட நூல்கள நான் படிச்சிருக்கேன். அருமையா இருக்கும். எப்பேர்ப்பட்ட புரட்சியாளரு! அவர் வழி வந்தவங்க எவ்ளோ பேரு! எவ்ளோ நல்லதெல்லாம் சென்ற காலங்கள் வரைக்கும் நடந்திருக்கு. இன்னும் நடக்கும். அது ஐயா எடுத்துரைத்த விதம் அருமையா இருந்தது. பாவேந்தர் ஐயாவை பத்தியும் ஐயா எடுத்துரைத்தார்கள். சிறப்பு. அவரும் வந்து சினிமா எடுக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் எடுக்க முடியாம போச்சு. சிவாஜி கணேசனை நடிக்க வைக்கணும்னு நினைச்சு அது முடியாம போயிடுச்சு. பாவேந்தருடைய படைப்பு வந்து அருமையானது. தமிழுக்கு தமிழ் இயக்கம் வைத்தவர், தமிழை தன்னோட உயிருக்கு மேலாக நினைத்தவர். அவ்வளோ அருமையான படைப்புகளுக்கு சொந்தக்கார். பாவேந்தரை பத்தி ஐயா எடுத்துரைத்தது மிகவும் கேட்பதற்கு பெருமையாக இருந்தது ஐயா. மேலும் காந்தியை பிடிக்கும்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. ஐயா நீங்க பல தலைவர்களை பத்தியும் நீங்க சொன்னீங்க. நம்ம சரித்திரம் படைப்போம் தளத்துல வாய்ப்பு கிடைக்கிறப்போ ஒவ்வொரு தலைவரை பத்தியும் நீங்க நல்ல கருத்துக்களை நீங்க எடுத்துரைத்தால் எங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். நாங்க மாணவர்களுக்கு எடுத்துரைக்க நல்லா இருக்கும். நான் காரல் மார்க்ஸை பத்தி எல்லாம் வகுப்புல பேசியிருக்கேன் ஐயா. இருந்தபோது நீங்க ஆரம்பிச்சப்பவே நான் கவனிக்க ஆரம்பிச்சுட்டேன். எனக்கு தெரியாதத எல்லா நூல்களையும் நம்மளால் படிக்க முடியாது இல்லையா? நீங்க படிச்சதை எங்ககிட்ட பகிரும்போது நாங்களும் அதை தெரிந்து கொள்கின்றோம், மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கின்றோம். நன்றிங்க ஐயா. ஐயா ஒரு வேண்டுகோள், நீங்க சிறுகதை எழுதுனதா சொன்னீங்க ஐயா. சினிமாவுக்கு வாய்ப்பு கிடைத்த போது செல்ல முடியலன்னு சொன்னீங்க. என்றாவது ஒரு நாள் நம்மளோட சரித்திரம் படிப்போம் தளத்துல சிறுகதை குறித்து உங்களுடைய படைப்பாற்றல் குறித்து பேசுனா நல்லா இருக்கும் ஐயா. ஏற்புரையில என்ன நூல் எழுதுனீங்கன்றத கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா எனக்கு பயனுடையதா இருக்கு ஐயா. நன்றிங்க ஐயா. ஐயா வாழ்த்துக்கள் ஐயா, பாராட்டுக்கள் ஐயா, நன்றிகள் ஐயா. நன்றிங்க அம்மா. மாணவர்களுக்கும் காரல் மார்க்ஸ் எடுத்துக்கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கீங்க. ஏன்னா தமிழ் பாடத்துல அப்படிங்கும்போது அந்த ஒரு தமிழ் ஆசிரியராக அதையும் கொண்டு போய் சேர்க்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது உண்மையிலேயே மகிழ்ச்சியா இருக்குங்கம்மா. மிக்க நன்றி. ஜோதிகலை வணக்கம், நீங்க பேசலாம். ஐயா கற்புசாய் ஐயா வந்து கார்ல் மார்க்ஸ் பத்தி பேசினாரு. உங்களுக்காக விடுதலை. விடுதலை 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 பறையருக்கும் இங்கு தீய குலையருக்கும் விடுதலை பறையருக்கும் இங்கு தீய குலையருக்கும் விடுதலை பரவரோடு குறவருக்கும் மறவருக்கும் விடுதலை 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 திறமை கொண்ட தீமையற்ற தொழில் பொருந்தியாவரும் திறமை கொண்ட தீமையற்ற தொழில் பொருந்தியாவரும் தேர்ந்த கல்வி ஞானம் ஏது வாழ்வோம் இந்த நாட்டிலே விடுதலை 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 ஏழை என்றும் அடிமை என்றும் எவரும் இல்லை ஜாதியில் ஏழை என்றும் அடிமை என்றும் எவரும் இல்லை ஜாதியில் இழிவு கொண்ட மனிதர் என்ப இந்தியாவின் இல்லையே பாழி கல்வி செல்வ மீதி மனமகிழ்ந்து கூடிய மனிதர் யாரும் ஒரு நிகர் சமானமாக வாழ்வோமே விடுதலை விடுதலை விடுதலை. நன்றி. மாதர் தம்மை பண்ணோம். மாதர் தம்மை இழிவு செய்யும் அடமையை கொளுத்துவோம் மாதர் தம்மை இழிவு செய்யும் அடமையை கொளுத்துவோம் வைய வாழ்வு தன்னில் எந்த வகையினும் நமக்குள்ளே தாதரென்ற நிலைமை மாறி ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமானமாக வாழ்வோம் இந்த நாட்டிலே விடுதலை விடுதலை விடுதலை. கார்ல் மார்க்ஸ் வந்து ஃபாதர் ஆஃப் கம்யூனிசம் எடுத்துரைத்த கற்பகசாயிக்கு நன்றி. ஜோதியை பத்தி நன்றி ஜோதிமா. இவ்வளவு நேரம் ஐயா அவர்கள் சொன்னதெல்லாம் ஒரு சில பாடல் வரிகளை அற்புதமா நமக்கு கடத்துனீங்க. மிக்க மிக்க நன்றி. சரவணன் கண்ணா வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒரு அருமையான அமிலம் நிறைந்த புரட்சிகரமான பேச்சு, அது இப்படி தான் சொல்லணும். எப்படி நமக்கு வந்து பாரதி வந்து இந்தியாவில் நமக்கு தமிழ்நாட்டில் தெரியுமோ அது மாதிரி தான் கார்ல் மார்க்ஸ், மாவோ, ஃபிடல் காஸ்ட்ரோ வரைக்கும் எடுத்துட்டிங்கன்னா யாருமே அவர்களுடைய வாழ்க்கைக்காக வாழ்ந்ததே இல்லை, பொது உடைமைக்காக வாழ்ந்தவங்க. அதே மாதிரி இந்த கம்யூனிசத்தை வந்து கரெக்டாக பிடிச்சிக்கிட்டது சைனா. ஸோ அதோட வளர்ச்சி என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும்.
இந்த கம்யூனிச எல்லா நாட்டிலையும் கண்ணில் விரல விட்டு ஆட்டிட்டு இருக்கிற அளவுக்கு கம்யூனிசத்தை பேஸ் பண்ணி தான் வந்து இன்னைக்கு சைனா இவ்வளோ உயரத்தில் இருக்கு. ஆஹ் ஆஹ் ஒரு நேர்முக போட்டியாவோ மறைமுக போட்டியாவோ இல்லாமல் சுயம் சார்ந்து இருக்குது சைனா. அதுக்கு ஈக்குவலாக இந்தியாவும் அப்படி தான் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற அரசியல் பிரச்சனைகள் இதுகளெல்லாம் தாண்டி வர்றதுக்கே நம்ம வந்து இவங்க தேவைப்படுறாங்க. சேகுராவோ மாவோ இந்த மாதிரி கார்ல் மார்க்ஸ் இவங்களோட ஒரு தத்துவங்கள் தான் இன்னும் நமக்கு ஒரு விதைகளாக இருந்துட்டு இருக்குது. அருமையான பேச்சு. நிறைய விஷயங்களை ரொம்ப சாதாரணமாக அழகாக எடுத்து சொல்லிட்டு இருந்தீங்க, கேட்டுட்டு இருந்தோம். ரொம்ப மாற்றங்கள் இங்கே நிறைய வரணும். ஆனால் உங்களை மாதிரி மனிதர்கள்லாம் வந்து எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள், தத்துவ ஞானிகள் இவங்களெல்லாம் நம்ம வெளியில் கொண்டு வரல, டெய்லி பேசலைன்னா இந்த சமூகம் மறந்துவிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நமக்கும் அவங்களுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு ஒரு பேசிக்காக ஒரு ஒரு சாதாரண மனிதனாக வந்து ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. தெரியாத விஷயத்தை யோசித்து தெரிஞ்சுக்க பார்க்க மாட்டாங்க. தெரியாத விஷயத்தை யோசித்து அவாய்ட் பண்ண பார்ப்பாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு பொதுவாக நடந்துட்டுருக்கு. ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு அது சம்பந்தமான விஷயங்களை அறிஞ்சு அதை ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஒரு புலமையோட நமக்கு வந்து தெரியும் போது இன்னும் கொஞ்சம் அந்த முடிவெடுக்கிற திறன் மாறும். நம்மளுடைய நம்மளுடைய சுய சித்தாந்தங்கள் கொஞ்சம் மாறும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த மாதிரி தத்துவ ஞானிகள், புரட்சியாளர்களுடைய வாழ்க்கை முழுவதுமே பரவி விரவி கிடக்கும். அதெல்லாம் ரொம்ப அழகா சொல்லிட்டு வந்தீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அருமையான பேச்சு. நன்றிகள், வாழ்த்துக்கள். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. ராமச்சந்திரன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். அம்மா வணக்கம். சரித்திரம் படைப்போம் தளத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தஞ்சை பெற்றெடுத்த தவ புதல்வன் நம் மதிப்பிற்குரிய ஐயா கல்வியாளர் கவிஞர் கர்டோசா ஐயா அவர்களுடைய இன்றைய புரட்சிகரமான சொற்பொழிவு நம் அனைவரையும் ஒரு புதுவிதமான சிந்தனைக்கு கொண்டு சென்று என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. ஐயா அவர்களுடைய இந்த காரல் மார்க்ஸ் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், எங்கும் இல்லாம இல்லாத நிலை வேண்டும் என்று ஒரு தத்துவத்தை உலகிற்கு அளித்து சென்ற மிகப்பெரிய ஐயா சொன்னார். அவர் ஒரு அதாவது அவர் கொண்டு வந்தது ஒரு சயின்ஸ் அப்படின்ற மாதிரி சொன்னார், பொருளாதார அறிவியல். இப்படிப்பட்ட பொருளாதார அறிவியல் உலகுக்கு கற்றுத்தந்த அந்த அற்புதமான மனிதரை பற்றிய மிகப்பெரிய கருத்துக்களை ஐயா சொன்னார். குறிப்பாக ஐயா சொன்னதுல ஜெனி அவருடைய மனைவி, இது போன்று முக்கியமா என்ன, ஒருத்தர் ஒரு ஒரு சாதனையாளர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவருடன் பயணித்த அவருடைய இணையர் கண்டிப்பாக அவங்க இல்லைன்னா ஒரு சாதனையை படைக்க முடியாது என்பதை ஐயா சொன்னதுல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி நம்முடைய பாரதி செல்லம்மாள், இப்படி பெண்கள் எந்த அளவுக்கு ஒரு புரட்சியாளர்கள் அந்த புரட்சியை செய்வதற்கான ஒரு ஊன்றுகோலாக இருந்திருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நாம் தெரிந்து கொள்ள ஐயாவின் மூலம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அதே போலத்தான் ஐயாவிடம் நான் ஏற்கனவே கூட ஒரு வேண்டுகோள் வைத்தேன். நமது இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் என்று அறியப்பட்ட அன்னை சாவித்திரிபாய் பூலே இந்த கல்விக்காக முதலில் நம் சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்த அந்த காலகட்டத்தில் ஒரு தனி பெண்ணாக இருந்து பல இன்னல்களுக்கு மத்தியில் அவர்கள் எப்படி இந்த ஆசிரியர் பணியை எளிய மக்களுக்காக கல்வியை பயிற்றுவித்தார் என்பது போன்ற ஒரு செய்தியை நம்மால் அறிய முடிகிறது. ஐயா போன்றவர்கள் தான் அவர்களை பற்றிய அரிய பெரிய தகவல்களை எடுத்து சொல்ல முடியும். அடுத்த நிகழ்வுல ஐயா வந்து செல்லம்மாள் பற்றியும் சாவித்திரிபாய் பூலே பற்றியும் இது போன்று பெண் ஆளுமைகளை பற்றி பேச வேண்டும் என்று அன்புடன் என்னுடைய வேண்டுகோளை வைக்கிறேன். அடுத்து ஐயா, இந்த உலகத்தில் மிக பெரும் மனிதர்கள் என்று எல்லோராலும் அறியப்பட்ட புரட்சியாளர் அம்பேத்கர், பெரியார், பாரதி, நேரு, மகாத்மா காந்தி, அதே போன்று அந்த வெளிநாட்டு காரல் மார்க்ஸ், ஏங்கல்ஸ், ஆப்ரஹாம் லிங்கன், சேக்வாரா, பிடல் காஸ்ட்ரோ, இப்படி போன்ற புரட்சியாளர்களை பற்றி ஐயா கூறினார். பிடல் காஸ்ட்ரோவுடைய தத்துவம், அதாவது மதம் என்பது ஒரு அதாவது
போதை என்று காரல் மார்க்ஸ் சொன்னார். அவர் வாழ்ந்த காலத்தில் தான் மதத்தில் புரட்சி செய்த மகான் நமது வள்ளல் பெருமானாரும் வாழ்ந்திருக்கிறார் என்று நினைக்கிறேன். 18-19 சரியாக எனக்கு தெரியவில்லை, ஐயாவுக்கு தெரியும். நமது வள்ளல் பெருமானாரும் இதே போன்று மதத்தை பற்றிய ஒரு அற்புதமான புரட்சிகரமான சிந்தனை அவருடைய 6வது திருமுறையில் எடுத்து சொல்லியிருக்கிறார். இப்படி அதாவது சமதர்ம சுத்த சன்மார்க்கம் அமைத்து அவருடைய 9வது வயதிலேயே அவர் எழுதிய பாடலிலே மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும் என்ற மதத்தில் இது போன்று ஒரு புரட்சியை நம்ம தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு ஞானி சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார். இது போன்று புரட்சிகரமான சிந்தனையை விதைத்த சான்றோர்களை பற்றி ஐயா போன்ற கல்வியாளர்கள் எடுத்துரைப்பது என்பது மிகவும் ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். ஐயாவுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் நம்ம தளத்திற்கும். நமது தளத்துல இப்போ ஒரு அம்மா பேராசிரியர் அம்மா வந்து பேசிட்டு போனாங்க. அம்மா எப்பொழுதுமே அவங்களுக்கு எவ்வளவு வேலைகள் இருக்கும், ஒரு பேராசிரியர் பணி அரசு துறையில பேராசிரியர் இருக்கு, ஆனா தினமும் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம விஜயகுமாரி அம்மா இது போன்ற அனைவரையும் யார் பங்கெடுத்தாலும் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்துறாங்க. நமது தளத்துல இளைஞர்கள் நிறைய வராங்க. அது மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம். ஏன்னா இனி வரும் காலம் எல்லாம் இளைஞர்களுடைய காலம். நம்ம கல்லூரியில படிக்கிற இளைஞர்கள் நிறைய பேர் வராங்க. ஐயா போன்றவர்கள் அந்த இளைஞர்களுக்கு ஊக்குவிக்கும் வகையில வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் அந்த இளைஞர்களை ஊக்குவிக்கும் வேண்டும் என்று என்னுடைய பணிவான வேண்டுகோளை ஐயா போன்ற பேராளுமைகள் இவர்களெல்லாம் நட்சத்திர நம்ம தளத்துல ஒரு நட்சத்திர பேச்சாளர்களை நம்ம அறிகிறோம். ஐயா போன்ற ஆளுமைகள் இளைஞர்களை நீங்க ஊக்குவிக்கணும் என்று ஒரு வேண்டுகோளாக நான் வைக்கிறேன். அடுத்து ஒரு சிறிய பாடலுடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள். உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள். மேடு பள்ளம் இல்லாத சமுதாயம் காண என்ன வழி என்று எண்ணி பாருங்கள், என்ன வழி என்று எண்ணி பாருங்கள். தனி உடைமை கொடுமைகள் தீரே தொண்டு செய்யடா, தனி உடைமை கொடுமைகள் தீரே தொண்டு செய்யடா, நீ தொண்டு செய்யடா. தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா, எல்லாம் பழைய பொய்யடா. சின்ன பயலே சின்ன பயலே சேதி கேளடா, நான் சொல்ல போற வார்த்தையை நல்லா எண்ணி பாரடா, நீ எண்ணி பாரடா. வேப்பமர உச்சியில் நின்று வேப்பமர உச்சியில் நின்று பேயுன்னு ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க உந்தன் வீரத்தே கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க. வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை, வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக நீயும் நம்பிவிடாதே. நீ வீட்டுக்குள்ளே ஒதுங்கி கிடந்து வெம்பி விடாதே, நீ வெம்பி விடாதே. இருக்கிறதெல்லாம் பொதுவாய் போனா, இருக்கிறதெல்லாம் பொதுவாய் போனா பதுக்குற வேலையும் இருக்காது. இருக்கிறதெல்லாம் பொதுவாய் போனா பதுக்குற வேலையும் இருக்காது, ஒதுக்குற வேலையும் இருக்காது. உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா,
உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா கெடுக்கிற நோக்கம் வளராது. உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா கெடுக்கிற நோக்கம் வளராது. திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே. வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே. திருடாதே பாப்பா திருடாதே. வாய்ப்புக்கு நன்றி. அன்பிற்குரிய நமது கல்வியாளர் ஐயா கவிஞர் கர்தோசா அவர்கள் இன்னும் பல புரட்சிகரமான சிந்தனைகளை வளர்த்து இந்த சமூகத்திற்கு அவருடைய சேவையை வழங்க வேண்டுமா என்று கூறி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கய்யா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும். அருமையான பாடல்கள்ங்கய்யா. மிக்க நன்றிங்கய்யா. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். நன்றி அனைவருக்கும். கவிஞர் கர்தோசா, உங்கள் ஏற்புரைக்கான நேரம். உங்கள் நிறைவு கருத்துக்கள் நீங்க பகிர்ந்துக்கலாம். மீண்டும் உங்களுக்கு காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாகவே சில தளங்களிலே பேசுகிற போது என்னன்னா பேசுறது நம்ம பேசுறது கேட்போமா, ஏன்னா இவங்க கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களான்னெல்லாம் யோசிப்பாங்க. ஆனால் இந்த சரித்திரம் படிப்போம் தளத்தை பொறுத்தவரையில் அம்மா பற்பொழி அம்மா நான் பேசுனதை ஒவ்வொரு முறையும் நான் பார்க்கிறேன். மற்ற சொற்பொழிவாளர்கள் பேசும்போது கூட தொடக்கம் முதல் இறுதி வரையில் அவங்க பேசுறது அப்படியே சம்மப் பண்றாங்க. அந்த அளவிற்கு அவர்களுக்கு பொறுமையும் அதை உள்வாங்குகிற அந்த திறமையும் இருக்கு. இது ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது. ஏன்னா யார் நீங்கள் சரியாக கேட்கிறீர்களோ, அதாவது கேட்க செவி உள்ளவன் கேட்க கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. பைபிள் சொல்லுவோம். அதாவது நீங்க கேட்டீங்கன்னா போதும். நீங்க எப்போ ஒருத்தரை பத்தி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களோ அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா உங்களை அவங்க கேட்க ஆரம்பிச்சிருவாங்க உங்களுடைய பேச்சு. அந்த அளவிற்கு ஃபர்ஸ்ட் நம்ம அது காது கொடுத்து கேட்க வேண்டும். அப்பதான் அது உள்வாங்கினா தான் அது நல்லா இருக்கு. இந்த சிறப்பா அது மாதிரி இந்த தளத்துல இருக்கவங்க எல்லாருமே, இப்போ கடைசியில பேசின ராமச்சந்திர ஐயா வரைக்குமே தங்களுடைய இதை முழுமையா கேட்கறாங்க. அது ஒரு இது இருக்கு. இல்லைன்னா இடையில ஏதோ ஒருத்தர் பேசினாரு, வாழ்த்துங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா, உங்களை மாதிரி பேச முடியுமா ஐயா, அந்த மாதிரி தட்புகழ்ச்சி ஒரு இதாவது இலவச இதெல்லாம் கிடையாது. இலவசமா ஒரு புகழ்ச்சி கிடையாதுங்க. அது மாதிரி ஒரு நல்ல அந்த ஒரு இதுல உங்களை நான் பாராட்டுகிறேன். ஏன்னா அதில் நானும் ஒரு அங்கமாக உங்களோட நானும் கொஞ்ச நாள் பயணிச்சுட்டு இருக்கிறேன். அதனால எனக்கு நீங்க அப்போ இது ஒரு யாருக்கு வாய்க்கும்னா கொஞ்சம் அறிவு முதிர்ச்சி பெற்றவர்கள் தான் அதெல்லாம் வாய்க்கும். எல்லாருக்கும் அந்த மாதிரி வாய்க்காது. அதை பெற்றிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து நம்ம விஜயகுமாரி அம்மா பேசினாங்க, அவங்களுக்கு நன்றி. வித்யா அம்மா கேட்டாங்க, நீங்க சிறுகதையெல்லாம் எழுதிருக்கீங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு. ஆமா, ஒரு 200க்கு மேற்பட்ட சிறுகதை எழுதியிருக்கிறேன். ஒரு 3 புத்தகங்களை சிறுகதை தொகுப்பு வெளியிட்டிருக்கிறேன். இப்ப 4வது புத்தகம் அது அச்சில் இருக்கு. ஆகஸ்ட் மாசத்துக்குள்ள வெளியிடுவோம். ஆகஸ்ட் 25 என்னுடைய மனைவியினுடைய பிறந்தநாள் அன்றைக்குள்ள வெளியிட்டுருவோம், இல்லை அன்னைக்கு வெளியிடுவோம். ஒரு நிறைய கவிதைகள் எழுதியிருக்கிறேன், நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன், நிறைய புனை பெயர்ல எழுதியிருக்கிறேன். இப்போ எல்லாம் எழுதுற பழைய அரசியல் கட்டுரைகள்லாம் எழுதியிருக்கிறேன், தராசுல எல்லாம் எழுதியிருக்கிறேன், பல பத்திரிகைகள் எழுதியிருக்கிறேன். இப்போ சிறுகதைகள்னா நீங்க தான் படிச்சு சொல்லணும். அந்த புத்தகங்களை உங்களுக்கு அனுப்பி இல்லை என்றால் நீங்க தான் அதை படிச்சு சொல்லணும். ஏன்னா நான் என்னுடைய குழந்தைய நானே, என் குழந்தை நல்லா இருக்கு, நானே என்னுடைய குழந்தை நல்லா படிக்கும், நல்லா இது பண்ணணும்னு சொல்லி நான் சொல்றதை விட நீங்கள் அதை படித்து இது ஏன் இந்த கருத்து இங்கே வந்திருக்கு அப்படின்னு நான் நிறைய என்னுடைய சிறுகதைகள்லாம் நிறைய பேர் பேசி அதிலெல்லாம் நிறைய சண்டையெல்லாம் போட்டுக்கிறாங்கன்னா இந்த கருத்து நீங்க எப்படி சொல்லுவீங்க, இது இப்படி வரும் அப்படி. ஏன்னா இயல்பாக இருக்கிற போது சில நேரங்களில் அது முரண்பட்ட கருத்துக்களா தெரியும். நான் அப்படித்தான் எழுதுறது. நம்ம யாருக்கோ ஒருத்தரை ப்ளீஸ் பண்றது சொல்லுவாங்க இல்லையா, சமாதானப்படுத்துவதற்காக என்னுடைய எழுத்துக்கள் எழுதுவதே இல்லை. நான் அப்படி அது பழகவே இல்லை. ஏன்னா நான் வந்த வழிமுறைகள், நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து ஒரு மார்க்ஸ் போன்ற ஒரு கம்யூனிஸ்ட ஒரு 13 வயதுல இது போன்ற கம்யூனிஸ்ட சித்தாந்தங்களிலே அந்த மாதிரி நண்பரோடு பழகி, அப்புறம் பெரியார் தத்துவங்களிலே கொஞ்சம் உள்ள போய் அப்படி அப்புறமா காந்தியை உள்வாங்கி, இப்படி பாத்தீங்கன்னா ஒரு முரண்பட்ட மனிதர்களுடைய
அந்த வாழ்க்கையிலேருந்து அதுலேருந்து எடுத்து சாராம்சம் எடுத்து கொஞ்சம் வளர்ந்ததுனால எனக்கு வந்து சமூகமும் அதை பற்றி தான் நம்முடைய சுயநல முயற்சின்றது நம்ம வளர்ச்சி வேண்டாம் அப்படின்ற மாதிரி நான் பார்க்கறதே இல்லை. ஆகவே ஆனால் ஒரு கட்டத்திலே அதுவே நம்முடைய முயற்சியை நாமே அதுக்கு என்னமோ விதை போட்டு இருந்தோம்னா அது எப்படி மரமாகிற மாதிரி அது மாதிரி வந்துருச்சு. அப்படி வந்து கிட்டத்தட்ட 60 வயதை நாம் கடந்து விட்டேன். அந்த அளவுக்கு ஒரு நல்ல சிறப்பான ஒரு ஆயுள் காப்பீட்டு கழகத்திலே ஒரு வளர்ச்சி ரீதியாக ஒரு 31 ஆண்டுகள் பணி செய்து அதையும் நிறைவு செய்து அதே போல பல தளங்களிலே பல இதுல அசோசியேஷன்ஸ் மற்ற நட்பு வட்டாரம் நிறைய இதுலாம் அறிவுரைகளும் இப்படிலாம் இருந்து போய் பண்ணியிருக்கிறோம். ஆக வந்து இப்போ எங்கேயுமே எனக்கு சுயநலம் கொஞ்சம் கம்மி. அதனால நான் வந்து எங்கேனாலும் போவேன், எல்லா ஆற்றலும் பேசுவேன். அப்போ யாருக்கு வேணாலும் உதவி செய்யணும்னு சொல்லி போய் நிற்பேன். அது எனக்கு என்னுடைய அது ஒரு இயல்பான ஒரு குணம். அது எல்லாம் யாருன்னா அந்த தலைவர்கள்ட்ட இருந்து கத்துக்கிறது தான். சாதாரணமாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக எப்படி ஒரு பெரிய விருந்துல வந்து ஒரு பஃபே விருந்து சொல்றாங்களே, அதுல போயிட்டு இருக்கிற ஒரு 100 பொருள் இருந்துச்சுன்னா, ஆனால் அது ஒரு 50 பொருளா சுவைச்சுன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிடுற மாதிரி அங்கங்க நல்லதை கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே எடுத்து அப்படி வச்சுக்கிட்டதுனால தான் நம்ம வாழ்க்கை கொஞ்சம் நல்லா இருக்குதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து மருது அருந்தாமல் புகைப்பிடிக்காமல் குடால் உண்ணாமல் என்னால் வாழ முடிகிறது அப்படின்னு சொன்னா அது ஒரு சாத்தியம் என்பது அது கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம். அதை நான் இப்படியே கடந்து வந்து விட்டேன். ஆக வந்து இது நம்முடைய இதுக்கெல்லாம் தலைவர்கள் தான் காரணம், நமக்கு முன்னோர் வாழ்ந்தவர்கள் தான் காரணம். அது மாதிரி சரவண ஐயா வந்து சொன்னாங்க, இது மாதிரி அவங்க நல்லா பேசினாங்க, ஜோதி அம்மா நல்லா பாடினாங்க. அது இல்ல நான் அடுத்த வரையும் பாடிடுறேன்னு சொல்லிட்டு சிறப்பாக பாடினாங்க. ராமச்சந்திரன் ஐயா வந்து கேட்டாங்க, சாவித்திரிபாய் போலே அவர்களை பற்றி நீங்கள் பேச வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி வள்ளலார் அவர்களை பற்றி சொன்னாங்க. வள்ளலார் அவர்கள் வந்து 1823 பிறந்தவர், 50 வயசுல இறந்துட்டாரு. அதான் வந்து 37 வயசுல பாரதி இறந்தோம், விவேகானந்தர் இழந்திருக்கிறோம், எல்லாமே சின்ன சின்ன வயசுல. இப்போ இயேசு கிறிஸ்து இங்க பிறக்கல, அதனால அவர் 33 வயசுல இருந்த பத்தி அது கவலைப்படுறதுக்கு ஒரு பெரிய மார்க்கம், கிறிஸ்தவ மார்க்கம் இருக்கு. 33 வயசுல இறந்துட்டாரு அப்படின்ட்டு. ஆனா அதே காலகட்டம் மீன்ஸ் அந்த வயதுல 40 வயசுக்குள்ள இறந்தவர்கள்லாம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய கொடுமை அதெல்லாம். அந்த மாதிரி. ஆனால் வள்ளலார் வந்து 50 வயதிலே இறந்து போனார். வள்ளலாருக்கும் மார்க்ஸுக்கும் ஒரு 5 வயது வித்தியாசம். அவர் 1818, ஒரு 1823. ஆனா அதே அவர் சொல்ற மாதிரி அதே அந்த காலகட்டம் தான். அவர் அங்க பிறந்தார், ஜெர்மனில பிறந்தார். இவரு நம்ம வடலூர்ல பிறந்தார். வடலூர்ல பக்கத்துல ஒரு மருதூர் ஒரு கிராமத்துல பிறந்தார். அவரு போயிருக்கோம், அங்கெல்லாம் போயிருக்கோம். போய் எல்லாரும் போயிருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்து இந்த சமூகத்துல பிறந்து தமிழ்நாட்டுல பிறந்தவங்க நீங்க வந்து இவரு வேதாத்திரி மகரிஷி உங்களுக்கு தெரியலன்னா நமக்கு அது ஒரு இது. வள்ளலாறு தெரியவில்லை என்றால் கஷ்டம். ஏன்னா இவங்கெல்லாம் கூட தெரியல அப்படின்னா இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற பல ஆலயங்கள், பல நல்ல நல்ல இடத்தெல்லாம் போய் பார்க்கலன்னு சொன்னாலே அதுவே ஒரு நமக்கு ஒரு குறையான வாழ்க்கையாகத்தான் இருக்கும். அந்த மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவோ வாழ்க்கையில இருக்குது, என்னத்தை எடுத்துட்டு போறீங்க? ஒண்ணுமே எடுத்துட்டு போறது இல்லை. ஆனா இதெல்லாம் போய் ஏன் பார்க்கணுமா? கோயில போய் பார்த்தா தான் வாழ்க்கை? அது இல்லை. 1000 வருஷம் பழமையானதுன்னு சொல்றாங்க. வடிவுடையம்மன் கோயில் திருவொற்றியூர்ல இருக்கு. அது 400-500 வருடங்கள் பெருமாள் கோயில் இருக்கு. 40 சித்தர்கள் இங்க புதைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனா ஒரு 15 பேருக்கு தான் வந்து சரியான சமாதி இருக்கு. 25 பேருக்கு சமாதியை காணோம். இது எல்லாமே வீடுகளாக, வேற கடைகளாக, வணிக வளாகங்களாக எல்லாமே வந்து மூடப்பட்டிருக்கிறது. ஆனால் வள்ளலாரை பத்தி நான் ஒருத்தர் மட்டும் பேசிடுவோம். பட்டினத்தார் என்ற ஒரு மனிதர் இங்கேதான் புதைக்கப்பட்டிருக்கிறார். மகா சமாதி அடைஞ்சிருக்காரு. அவருக்கு இருக்கு. ஏன்னா இது போன்ற மகான்கள் நாமும் அப்படித்தான் ஏதாச்சும் ஒரு இதுல சாதனைகளா இருப்போம். ஆனா நாம உலக காரியங்கள் இருக்கிறதுனால நம்மள தெரியல. ஆனாலும் இது நமக்கு முன்னாடி நம்மளோட வாழ்ந்தவங்க இங்கதான் இருந்திருக்காங்க, புதைக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படியே திருவொற்றியூருக்கு நீங்கள் வருகிற போது நீங்கள் அதெல்லாம் பார்க்கணும். திருவொற்றியூர் வரும்போது ஒரே ஒரு இது வராம ஏதோ வந்தோம் இல்லாம இந்த ஏதாவது 1-2 குறிப்புகள் எடுத்து வச்சுட்டு வந்து பார்த்துட்டு போங்க. ஏன்னா இது போன்ற சமாதிகள்லாம் இருக்குது. பாலகுமரன் சொல்லுவாரு, இங்க நம்ம இதுக்கு போறோம், மயிலாப்பூர்ல இவ்வளவு பெரிய கோயிலாம் போறோம், அங்க வந்து முக்கியமான ஒரு சமாதி இருக்கு. அதே போல இன்னும் 2-3 இடம் சொல்லுவாரு. இங்கெல்லாம் போகணும், அங்கெல்லாம் போய் நல்ல அதிர்வுகளை நீங்கள் பெற முடியும்னு சொல்லுவார். ஆனா அவரு திருவண்ணாமலை யோகி ராம் சரத்குமாருடைய சீடர் அவர். ஆனால் அவரு வந்து பேசும்போது சொல்லுவாரு, இங்கெல்லாம் நீ போகணும். ஏன்னா இந்த மதமும் இந்த அரசியலும் தவிர்த்து நீங்க மனிதம் என்று பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மனிதன் பார்த்தானா அந்த மாதிரி ஒரு சிறப்பான இது வந்து நாம் வந்து வாழ முடியும். அப்படிதான் அவரு இது பண்ணுவாரு. நீ இல்ல போய் பாரும்பார்.
போய் கபாலீஸ்வரர் கோயிலில் போயிட்டு நான் போய் உட்காருவோம். அது என்னுடைய வரலாறு என்னன்னு அவர் சொல்லுவார். அங்க போயிட்டு வந்துட்டு சொன்ன கேட்டனா அது சொல்லுவார், இதுக்கு வரலாறு வேற பாடி பாலகோபாலன் சொல்லு வேற அப்படின்னு சொல்லி அது ஒரு கதையை சொல்லுவார். அப்ப நம்ம உள்வாங்கிப்போம். அதை வந்து பொதுத்தளத்துல சொன்னோம்னா நல்லா இருக்காது. இவர் அப்படி சொன்னாரு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் அவர் சார்ந்து இருக்கிற அவரு யாருன்னு தெரியும், பாலகுமாரன் யாருன்னு தெரியும் உங்களுக்கு. அப்போ அவரு இப்படி சொன்னாருமாங்க. ஆனால் அப்படித்தான் சொல்ல முடியும். புரட்சிகர கருத்துக்களை அப்படிதான், புரட்சியாளர்கள் அப்படிதான் சொல்லுவாங்க, கருத்துக்களை அப்படிதான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய நிகழ்வுகளை இது பண்ணாங்க. ஐயா சொன்ன மாதிரி கண்டிப்பா இந்த பெண் ஆளுமைகளை பற்றி கண்டிப்பா பேசுவோம். ஏன்னா நீ வெத்திதாவை அம்மா பார்த்ததுக்கு அப்புறம் தானே பாரதிக்கே செல்லம்மா மேல ஒரு மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சாரு அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க தனியா வந்திருக்கீங்களே, ஏன் உங்க வீட்டுல ஏன் வரல, அப்ப நீங்களே பிற்போக்குவாதியா இருக்கீங்களேன்னு அந்த அம்மா கேட்டதுக்கு அப்புறம் தான் இவருக்கு உடனே அம்மா மேல ஒரு பெண்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு இது இன்னும் அதிகமா வந்தது. பாரதி ஒரு பெரிய பெண்ணை மதிக்கக்கூடிய மனிதன், அது வேற விஷயம். ஆனா எழுத்துல வரும்போது ஆனா சமூகத்துல அதுக்கு இன்னும் எவ்வளவு கட்டுப்பாடுகள் அந்த காலத்துல யோசிச்சு பாருங்க. இன்னும் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் பாரதியார் இப்ப 103 105 ஆண்டுகள் ஆச்சு, 103 ஆண்டுகள் மேல ஆச்சு. அப்பயே அவரால் அப்படி வாழ முடியும்னு சொன்னா, அப்ப இன்றைக்கு நம்ம அதே மாதிரி சைஸ்தவமாக மனைவிக்கு நடத்துகிறோமா, மனைவிக்கு அது மாதிரி கொடுக்குறோமா, அவர்களுக்கு அந்த உரிமையையும் அந்த சம உரிமை கொடுத்துட்டோமா, நம்ம வீட்டுல எல்லாரும் கொடுத்துட்டோமா, உறவுகளுக்குள்ள கொடுத்துட்டோமா. ஆனால் நாம் கார்ல் மார்க்ஸை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். என்னன்னா கார்ல் மார்க்ஸ் எல்லாருக்கும் சம உரிமை கொடுக்க சொன்னாரு அப்படின்னு. இது என்னன்னா சில நேரங்களில் யதார்த்தத்தை நாம் யதார்த்தத்தை விழுங்கி விட்டுத்தான் வாழ வேண்டி இருக்கிறது. ஆனால் சில நேரங்களில பலர் இதெல்லாம் பார்த்து பேசி இப்ப நிறைய மாறி இருக்கிறாங்க. அதுல மாற்றம்லாம் நல்லா நடந்திருக்கு. எனக்கு நிறைய நண்பர்கள் இது பண்ணுவாங்க, சொல்லும்போது வேலைக்காரங்களுக்கு அவங்களை இப்படித்தான் வைக்கணும் அப்படின்னு. எங்க வீட்டுலாம் அப்படியே கிடையாது. அப்ப கேளவசிய ஒரு அம்மா வந்தாங்கன்னா காலையில அவங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாப்பாடு, அவங்களுக்கு எங்க வீட்டுல ஃபர்ஸ்ட் சாப்பாடு அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. சுட சுட சாப்பாடு, அதுக்கு என்ன பதார்த்தங்களுக்கு கொடுத்துட்டு, எங்க வீட்டுல வெஜிடேரியன் தான், வேற என்ன அது வேற தான் கிடைக்கும், வேற என்ன எதிர்பார்க்க முடியாது. அது கொடுத்தா அடுத்தது எங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுப்பாங்க, இல்லை எங்களுக்கு எடுத்துட்டு போவாங்க. இது பெருமை இல்லை. நீங்கள் அடுத்தவர்களை உங்களோடு உங்களுடைய துணியை துவைக்கிறவர்கள், உங்களுடைய பாத்திரங்களை கழுவுவர்கள், உங்கள் வீட்டை சுத்தம் செய்கிறவரை, நீங்க தூய்மை பணியாளரை, அந்த வீட்டுக்கு வேலை செய்யறவங்கள நீங்க எப்படி மதிக்கிறீங்க? இதுதான் இது நிறைய இதுல இல்ல அப்படின்லாம் சொல்ல வரோம். இது பெருமையெல்லாம் நான் சொல்லல, ஒரு கருத்துக்காக சொன்னேன். அப்ப இந்த வாய்ப்புக்கு நன்றி. ஏன்னா நீண்ட நேரத்தில் எடுத்தோம்னா உங்களுக்கும் நேரம் ஆகி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த தளத்தில் மீண்டுமாக என்னை அழைத்து பேச வைத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. கருத்துக்கள் சொன்னவங்களுக்கு நன்றி. கருத்துக்கள் சொல்லாமல் நீங்கள் நேரம் கிடைக்காமல் சொல்லாமல் இருப்பவர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி. நன்றிங்க ஐயா. விஜயகுமாரி அம்மா, நீங்க பேசுறீங்களா? நன்றிகள் அம்மா. ஐயா உங்களுக்கு என்னோட பாராட்டு. நீங்கள் நிறைய எடுத்து சொன்னீங்க ஐயா. இந்த மாதிரி தளத்தில் நிறைய கருத்துக்களை சொல்லணும்னு நான் கேட்டுக்கிறேங்க ஐயா. இதுதான் என்னுடையது. இதெல்லாம் கேட்க கேட்க ரொம்ப பெருமிதமாக இருக்குது. அப்படியெல்லாம் எடுத்து செய்யணும், நம்மளும் செய்யணும்னு ஒரு ஆர்வம் இருக்குது. ஆனால் எனக்கு வயசாகிடுதுன்னு சொல்லக்கூடாது. எனக்கு வீட்டில் இருந்தபடியே ஏதாவது வேலை கொடுத்தீங்கன்னா செய்வேங்க ஐயா. அந்த மாதிரி ஒரு மனசில் ஒரு துள்ளல். வயசு என்ன ஆனாலும் மனசு எப்பயுமே இளமையாக தான் இருக்கும். அதனால் சொல்கிறேங்க ஐயா, எனக்கு ஏதாவது செய்யணுன்னா கூட நான் செய்வேன். அப்படி ஒரு ஆற்றலை காலையிலேயே எனக்குள்ள விதைச்சிருக்கீங்கன்னு தான் சொல்லணும். நன்றிகள் ஐயா. அப்புறம் இன்னொரு சின்ன கருத்து. கலைச்செல்வி அவங்க அந்த குழந்தை பாடும் பொழுது தடுக்கிறாங்க. அந்த நல்லா பாடிட்டு இருந்தது, அவங்க தடுத்து பாடும்பொழுது பாருங்களேன், அதுக்கப்புறம் பாடின பாட்டு கொஞ்சம் சுருக்கமா. ஏன்னா அது அவங்களுக்குள்ளேருந்து வருது, அந்த ஆற்றல் வருது. அதை அதுக்கு நம்ம வழிவகுக்கணும், இடம் கொடுக்கணும். கலைச்செல்விக்கு நான் இதை தான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் ஒன்றும் நினைக்காதீங்க. இந்த தளத்தில் ஜோதியை நாங்கள் எல்லாரும் ஒரு குழந்தைய தான் நினச்சிட்டு இருக்கோம். அவங்க பாடுறது அப்படியே விட்டுடுங்க, அவங்களுக்குள்ள இருக்கிறது வெளியில் வருது, அவ்வளோதான் நம்ம செய்யணும். நன்றி எல்லம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா, உங்கள் அன்பான கருத்துக்களுக்கு நன்றி. இந்த
இந்த உரை அப்படிங்கிறது எனக்குள்ள ஒரு புது ஆற்றலை கொடுத்திருக்கு அப்படின்னு சொன்ன மாதிரி எல்லோருக்குமே ஒரு புது ஆற்றலை கொடுத்திருக்குங்கம்மா. உங்கள் வாழ்த்துக்களுக்கு நன்றி. வேறு யாருக்காவது கருத்து? ஐயா. அம்மா வணக்கம். அம்மா இப்போ குழந்தை ஜோதி பத்தி சொன்னாங்க. அதாவதுங்கம்மா என்னுடைய உண்மையான ஒரு அந்த இசை மேல உள்ள ஒரு ஆர்வத்தினால நான் சொல்றேன். ஏற்கனவே சனிக்கிழமை நான் பங்கெடுத்த போது அந்த குழந்தை பாடின பாட்டுல உண்மையிலேயே நான் இப்படிப்பட்ட பாடம் எனக்கு 63 வயதாவது. சிறு வயதுல இருந்தே நான் அந்த இசை மேல உள்ள ஆர்வத்தினால நான் இசையில ரொம்ப அந்த ஈடுபாடு உண்டு. அந்த அன்னைக்கு அதாவது எப்பவுமே அந்த குழந்தையினுடைய பாடல்ல எப்பவுமே ஈர்ப்பு விசை இருக்கும். அன்னைக்கு அந்த குழந்தை பாடின பாட்டுல அந்த 3 நிமிடம் நான் என்னையே மறந்துட்டு உண்மையிலேயே வாழ்க்கையில சொர்க்கம்னா என்னன்னு அந்த இசை மூலமா அந்த அடையக்கூடிய சொர்க்கத்தை நான் அடைஞ்சேன். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இது வந்து அந்த இறை சக்தி வந்து அந்த குழந்தைக்கு கொடுத்துருக்கு. அது அற்புதமான குழந்தை. அதை உருவாக்கின அந்த சகோதரி ஜோதி கலை அவர்களை நான் மனமாற நான் ரொம்ப எப்படி சொல்றதுன்னு தெரியல. அது அப்படி ஒரு அற்புதமான இறைவன் கொடுத்த வரம் அந்த அம்மாவுக்கு, அந்த குழந்தையினுடைய அந்த அந்த குரல் ஆற்றல்ன்றது. இது இந்த நேரத்துல நான் பதிவிட்டுக்கிறேன். மகிழ்ச்சிங்கம்மா. நன்றி நன்றி நன்றி. ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. ஐயா வந்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வந்து இளைஞர்களை நீங்க ஊக்குவிக்கணும். உங்களை மாதிரி கல்வியாளர்கள் இந்த சமூகத்திற்கு, ஏன்னா நீங்க தான் அந்த ஊக்குவித்து இளைஞர்களை வந்து அம்மா பேராசிரியர் அம்மா விஜயகௌரி அம்மா மாதிரி நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வந்து இந்த இளைஞர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று கூறி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்கய்யா. காலையில எழுந்த உடனே கொஞ்சம் சீக்கிரம் எழுந்துட்டாக்கா ஜோதி அழகா வந்து பாடுவாங்க. சில சமயம் காலையில கொஞ்சம் நேரம் கழிச்சு எழுந்திருக்கும் போது கொஞ்சம் நிறைய பேசிட்டு இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கொஞ்சம் கட்டுப்படுத்துறாங்க. நம்ம சொல்லலாம், நம்ம தளம் தானே அப்படிங்கறத நானும் சொல்லியிருக்கேங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நம்ம அப்படியே நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நன்றி அனைவருக்கும். ஏற்புரையில கவிஞர் அவர்கள் நிறைய கருத்துக்கள் பகிர்ந்துகிட்டாங்க. நம்ம பேசுறோம் அப்படின்னா அந்த பேசுறத செய்யறோமா அப்படிங்கிறத, யதார்த்தத்துல நம்ம இருக்கோமா, அந்த மாதிரி வாழ்றோமா அப்படிங்கிறத சொன்னாங்க. அப்ப சொல்லும் போதே என்னுடைய 4வது புத்தகம் அப்படிங்கிறது என் மனைவியின் பிறந்த நாள் அன்றைக்கு வரும் அப்படின்னாங்க. அதே போல நம்ம வீட்டுல வேலை செய்யறவங்களும் நமக்காக வந்து செய்யறவங்களையும் நம்ம சமமாக நம்ம மதிக்கணும் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில நம்ம ஒரு சமநிலை வேணும் அப்படின்னாக்கா எல்லோரையுமே சமமாக பார்க்கும் ஒரு மனப்பான்மை நமக்கு வரணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி ஒரு சமநிலையை கொண்டு வருவதற்கு கவிஞர் கர்டோசோ போன்றவர்கள் இன்னும் நிறைய நிறைய பேரிடம் அவருடைய கருத்துக்கள் சென்று அடைய வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய விருப்பம்ங்கய்யா. இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு அனைவர் சார்பாகவும் சரித்திரம் படிப்போம் தளம் சார்பாகவும் மனமாற நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. சிவகனி அவர்களும் சசிகலா பாரி அவர்களும் தங்களுடைய வாழ்த்துக்களை குறுஞ்செய்தி வாயிலாக பகிர்ந்திருக்காங்க. நன்றி. மறு ஒலிபரப்பு வாயிலாக கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு அதிவீர பாண்டியன் அவர்களின் சிறப்புரையில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. அனைத்திற்கும் நன்றி. ஆண்டவனுக்கும் நன்றி. 5 4 3 2 1 நன்று.